ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। பகவத்கீதா பாஷ்யம் 257வது பக்கம், 3வது அத்தியாயம், 13வது ஸ்லோகம். யக்ஞசிஷ்டாஷினः சந்தः முச்யந்தே சர்வகில்பிஷைः புஞ்சதே தே த்வகம் பாபாः ஏ பச்சந்த்யாத்ம காரணாத். முச்சியந்தே சர்வ கில்பிஷைஹி, எல்லா பாப்பத்திலிருந்தும் அவன் விடுபடுகிறான். யாரு? யக்ஞ சிஷ்ட அசினஹா, யக்ஞத்தை செய்துவிட்டு அதில் மீதி இருக்கிறதை, சிஷ்டம்னா மீதி, மீதி இருப்பதை உண்பவன். முச்சியந்தே விடுபடுகிறான். எதிலிருந்து விடுபடுகிறான்? சர்வ கில்பிஷை, எல்லா பாப்பத்திலிருந்து விடுபடுகிறான். ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் என்ன சொல்றாரு? அந்த மாதிரி யக்னங்கள் பண்ணாம தனக்காக சமைத்துக் கொண்டு சாப்பிடுறவன், புஞ்சத்தே தேத்வகம் பாப்பாகா, அவர்கள் பாப்பத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். யக்னம் பண்ணாம நீ சாப்பிட்டேனா நீ பாப்பத்தை சம்பாதிச்சுக்கிற. யக்னம் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டீன்னா நீ பாப்பத்திலிருந்து, எல்லா பாப்பங்களிலிருந்து நீ விடுபடுகிறாய். இது ஜென்ரலா வர வேதாந்தி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டவுட்டு. இப்போ நாம் ஒரு வீட்டில் கிளீன் பண்ணுறோம், பூச்சிகளை கொள்கிறோம், தோட்ட விவசாயம் பண்ணுறவங்க சொல்லவே வேண்டாம், பூச்சி மருந்து அடித்தாதான் இன்னைக்கு சரியே வருது. ஸோ இந்த மாதிரி வேற வழி இல்லாமல் செய்கிற கண்டிப்பாக பாப்பந்தான். உயிர்களை கொன்னால் அது பாப்பந்தான். அது எறும்பாக இருந்தாலும், கரப்பாம்பூச்சியாக இருந்தாலும், எதை நாம் கொன்னாலும் அது பாப்பம் தான். ஏன்னா அது கர்மா பிளானில் வந்துடுது. அதை போய் நம்ம மாற்ற முடியாது. எந்த அதர்ம விட்டு பண்ணாலும் அது பாப்பந்தான். உயிர்களை கொல்லுதல்ங்கிறது பாப்பம். அட் எனி ஃபார்ம். சளி பிடிச்சிருக்கு, அது இருக்கிற வைரஸை கொல்றதுக்கு தானே மருந்து சாப்பிட்றோம், பாப்பம் தானே. அப்படியே வைரஸே நீங்கள் பெருத்து போய் என்னை ஆளை முடிச்சிருந்தா விட முடியும்? பாதுகாத்து கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வைரஸ் பாக்டீரியா உடம்புக்குள்ள போயிடுச்சு, ஒரு தண்ணியை கொதிக்க வைக்கிறோம், அதில் எத்தனையோ பாக்டீரியா வைரஸ். கரப்பாம்பூச்சி கண்ணுக்கு தெரிஞ்சு கொள்றீங்க, தண்ணி கொதிக்க வைக்கும்போது எத்தனை கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை வைரஸ் ஆகுது. உடம்புக்கு ஒரு மருந்து எடுத்துக்கிறோம், வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சு, பாக்டீரியாவில் டிசென்ட்ரி ஆகுது, அப்படிங்கும்போது எத்தனை மருந்து எடுத்துக்கிறோம், அது உள்ள போய் என்ன பண்ணுது? அந்த பாக்டீரியா வைரஸ் அது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லை, அதனால அது கொல்றது தெரியறது இல்லை. இது கரப்பாம்பூச்சி எறும்பு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியுது, கொல்றது கண்ணுக்கு தெரியுது, அவ்வளவுதானே தவிர உயிர்களை கொல்லாமல் இந்த கலிகாலத்தில் வாழ முடியாது. கொல்ல வேண்டிய இடத்துல கொன்னுதான் ஆகணும், இல்லைன்னா சர்வைவே ஆக முடியாது, வாழவே முடியாது. ஒரு வைரஸ் வந்துட்டா மருந்து அதுக்குள்ள போன வைரஸ் செத்து போயிருப்பான்னு நீங்க அப்படியேவா படுத்திருக்க முடியும்? சர்வைவலே கிடையாது. அப்போ இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இறைவன் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவருக்கும் தெரியும் இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு. ஏங்க நம்ம படைத்த இறைவனுக்கு தெரியாதா என்ன? இதுலதான் வாழ்ந்தாகணுங்கிறது உங்களுக்கு முன்னால் அவருக்கு தெரியும், நம்மை படைப்பதற்கு முன்பே அவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலை தான் இவ வாழ்ந்தாகணும். அப்படிங்கும் போது அதுக்கு என்ன ரெமடி அவர் கொடுத்திருக்காருன்னு பார்க்கும். கண்டிப்பா ரெமடி கொடுத்திருப்பாரு. இஸ் நாட் அ சாடிஸ்ட். நம்மளை வலு கட்டாயமா பாவத்தை பைய வச்சு பாப்பத்தை செய்ய வச்சு இந்த பாப்பத்தை அணிஞ்சுக்கிட்டே கிடக்கட்டுன்னு போடுறக்கு அவர் எனக்கு சாடிஸ்டா? நோ. அனுகிரகம் பண்றக்குனே
நம்ம கேட்பதற்கு முன்பே கொடுப்பதற்கு அவர் ரெடியாக தான் நம்மளை படைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி நம்ம அந்த வியூக்கே போகக்கூடாது. எங்கேயாவது நமக்கு புரியாமல் இருந்திருக்கலாம், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கற்றுக்காமல் இருந்திருக்கலாம் நம்மளை தவிர, எல்லாத்துக்கும் விடை இறைவன் கொடுத்து இருக்கிறா. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்ன வரும், அந்த ஞானம் இல்லைங்கும் போது ஐயோ நான் கொள்றேனே, ஐயோ நான் கொள்றேனே, ஐயோ நான் கொள்றேனேனா அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது நிறைய இந்த விஷயத்தை நிறைய பேர் பேசியிருக்கீங்க என்கிட்ட. யாரையும் நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல, பொதுவாக எல்லாத்துக்கும் வர டவுட்டு தான். அதுக்கு தான் பஞ்சசூனாகா அப்படின்னு அவர் ஒரு மெத்தடு கொடுக்குறாரு. அதுலேருந்து நீ விடுபடணும்னா பஞ்சசூனா பாப்பான்னு சொல்லுவோம். அவர் ஜென்ரலாக இந்த மாதிரி பூச்சிகளை கொள்றது வந்து பஞ்சசூனா பாப்பா அப்படின்ட்டுவார். எது, நீங்கள் அடுப்பு எரிக்கிறீங்க விறகு வச்சு, அந்த காலத்தில் விறகுல 4 பூச்சி இருக்கும், ஒரு தண்ணி கொதிக்க வைக்கிறீங்க, வீட்டை சுத்தம் பண்ணுறீங்க, 4 ஓட்டட பூச்சி 8 கால் பூச்சி 4 செத்து தான் ஆகும். ஒன்றை பிடிச்சி ஆட்டுறீங்க அரைக்கிறீங்கன்னா அதில் 4 பூச்சி சிக்கித்தான் ஆகும். அதாவது நம்ம தண்ணி கொதிக்க வச்சா போதும், வேற எது பண்ண வேண்டாம், அதுலேயே எத்தனையோ பூச்சி சாக்கும். இது பஞ்சசூனா பாப்பாகா, இது பாப்பம். அது இல்லைன்னா சொல்லல, பாப்பம் பஞ்சசூனா பாப்பாகா. அப்போ அதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன பண்ணணும், பஞ்சசூனா பாப்பாலிருந்து விடுபடுவதற்கு பஞ்சமகா யக்ஞம். புரியுதுங்களா? எதுக்கு பஞ்சமகா யக்ஞம் பண்ணுங்கன்னு முதலிலிருந்து கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பஞ்சமகா ஞானத்திற்கு பிறகு அவனுக்கு பஞ்சமகா யக்ஞங்கள் தேவையில்லை. ஏன், அவன் நான் செய்கிறேங்கிற அந்த அகங்காரத்துல நின்று அவன் பண்றதில்ல. எப்ப நான் செய்யுங்கிற அகங்காரத்துல நின்று செய்யும் போதுதான் அவனுக்கு பயம் வருது. ஐயோ இதெல்லாம் நான் செய்யறேன் பாப்பம் அப்படிங்கிற பயம் வருது. அந்த பயத்துக்கு தான் இறைவன் என்ன கொடுத்திருக்காரு, பஞ்சமகா யக்ஞாகா. ஞானியை பொறுத்த வரைக்கும், உடனே அது நம்ம நினைச்சக்கூடாது, ஞானியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அகங்காரமே கிடையாது. சரீரம் நான்கிறதுல இருந்து அவர் எப்ப விடுபட்டிருப்பாரு. அப்ப அவரு செய்யற பாப்பம் தான் தத்துவபோதத்துல என்ன சொல்லுச்சு, யார் அவரை தூற்றுகிறார்களோ, யார் அவருக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்கள போய் நேரா சேர்ந்துக்கும். இதுதான் இறைவன் கொடுத்த சிஸ்டம். எங்கேயுமே பிசுறு தப்பு தவறு கிடையாதுங்க, நம்ம புரிஞ்சுக்காம இருக்கும். அப்போ இது இப்ப என்ன சொல்றாரு, இப்படி செஞ்சு பஞ்சமகா யக்ஞங்களை செஞ்சு மிச்சிருக்கிறத உண்பவன் சர்வ பாப்பா இருந்து என்ன படிக்கிறாரு, ஸ்லோகமே இருக்கே, சர்வ பாப்பாக என்ன பண்றான், சர்வ கில்பிஷைகி முச்சியந்தே. பஞ்சமகா யக்ஞம் பண்ணிட்டு சாப்பிடுறவன் எந்த பாப்பத்தையும் அவன் சாப்பிடுவது இல்ல. பஞ்சமகா யக்ஞம் பண்ணாம சாப்பிட்டோன்னா என்ன சொல்றாரு அவரு, நீ பாப்பத்தை கை கொடுத்து ஏந்தி வாங்கி அக்கௌண்ட்ல வச்சுக்கிற. பஞ்சமகா யக்ஞம் பண்ணாததான் நம்ம கஷ்டத்துக்கே காரணம். ஏன், பாப்பத்தை விலை கொடுத்து என்ன பண்றோம், வாங்கி உள்ள போட்டு வச்சுக்கிறோம். ஸோ பஞ்சமகா யக்ஞம் பண்றதுங்கிறது சாய்ஸ்லெஸ் சாய்ஸ். இதுல நீங்க சாய்ஸ் எடுக்கலாம், சூழ்நிலை முடியல, எதுவுமே வேலைக்காக. அது பாருங்க அடுத்த தாட்டு. பஞ்சமகா யக்ஞங்கள் நீங்க பண்ண முடியும்னு சொல்றீங்களே, டைம் இல்ல, சூழ்நிலை இல்ல, இருக்கிறத தாங்க கொடுக்கணும், இல்லாதல யாரும் கொடுக்க சொல்ல, முதல்ல அதை வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு நான் அடுத்த கேள்வி நம்ம இறைவன் சொல்றாரு என்னன்னு, பஞ்சமகா யக்ஞம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்றாரு இறைவன், நீ வந்து பஞ்சசூனா பாப்பால இருந்து நீ விடுபட முடியாது. அதுக்குண்டான சொல்யூஷன் பஞ்சமகா யக்ஞங்கள் நீ பண்ணித்தான் ஆகணும். பஞ்சமகா யக்ஞங்கள் பண்றதுன்னா அதற்குண்டான காலத்தையும் பொறுப்பையும் இறைவன் கொடுக்காமையாங்க இருப்பாரு. பண்ணணும்னு சொன்னவரு உங்களுக்கு 24 மணி நேரத்தில் அதுக்குண்டான காலத்தை கொடுத்துதான் படைச்சிருக்காரு. ஏங்க நான் டைம் இல்லாத மாதிரி தோணுதுங்களே, நீங்க எங்க போய் பரதர்மத்தை போய் பிடிச்சிங்க போய் பாருங்க. இப்போ ஸ்வதர்மத்துக்கு தான் அவர் டைம் கொடுத்துருக்காரு, பரதர்மத்துக்கு அவர் டைம். நமக்கு பரதர்மம் மற்றவங்களுடைய கடமைகளை நான் எடுத்து போட்டு சேர்ப்பேன், பரதர்மம் பேர். அதுக்குள்ள போயிருப்பீங்க, காலத்தை நீங்க வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க அங்க. அப்படித்தானே தவிர இறைவன் பஞ்சசூனா பாப்பா வரும்னு சொல்றாரு, அதுல இருந்து விடுபடுவதற்கு பஞ்சமகா யக்ஞம்னு சொல்றாரு. பஞ்சமகா யக்ஞம் பண்றதுக்குண்டான காலத்தையும் உடலுக்குண்டான உழைப்பையும் சக்தியையும் கொடுத்துதான் இருக்காரு. இப்படி இருக்கும்போது நான் பிசுறேன்னா, என்னால எங்க ஒரு பக்கம் முடியல அப்படின்னா அதற்கு முழு பொறுப்பு நம்மளுடைய அகங்காரம். வேற யாரையும் குற்றம் சொல்லாதீங்க. யாரும் இதுக்குண்டான காலத்தை நம்ம இடமிருந்து பறிக்க முடியவே முடியாது. முடிகிற சக்தி இறைவன் அவங்களுக்கு கொடுக்கல, நாமளா கொடுத்து வச்சிருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் மை அகங்கார். அதனாலதான் சொல்றது, அகங்காரத்து நின்று உங்களுக்கு பார்க்கும்போது எல்லாமே தப்பு தப்பா தோணும், இது முடியல. அதனாலதான் சொல்றது
குரு பாதத்துல போய் சரணடைஞ்சிருன்னு. ஏன்னா நம்ம அகங்காரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம், இது முடியாது அது முடியாது, இது பண்ணுனா அது கஷ்டம் இது கஷ்டம்னு உங்க அகங்காரம் சொல்லிக்கிட்டே இருக்கும் உள்ள உட்காந்துக்கிட்டே. அதனாலதான் குரு பாத சரணாகதி. குரு என்ன சொல்றாரோ கண்ணை மூடிட்டு பல்ல கடிச்சு செஞ்சிரு. ஏன்னா உங்க அகங்காரம் விட போறது இல்லை, உங்களை நல்லபடியா வாழ்றதுக்கு உங்களை விட போறது இல்லை. அதனாலதான் இறைவன் என்ன சொல்றாரு, அடுத்த கான்செப்ட் வராரு, ஏய் நீயா யோசனை பண்ணி நீ உருப்படி ஆவறதுக்கு வழியே கிடையாது, நீயா யோசனை பண்ணினா உருப்படி ஆவறதுக்கு வழியே கிடையாது. அதனால போய் என்ன பண்ணிக்கோ, குரு பாதத்தை போய் பிடிச்சுக்கோ. அவர் குரு பாதத்தை போய் பிடிச்சிக்கிறதுனா என்ன, அவர் நடக்காம அப்படி பிடிச்சிக்கிறதுங்களா? அவர் என்ன சொல்றாரோ அது எத்தனை கஷ்டமோ செஞ்சிடும். அப்ப அப்படி என்ன ஆயிருங்க, தாண்டி வந்துடலாம். ஏன்னா அப்ப நம்ம நம்மளோட அகங்காரம் உள்ள தடுத்துக்கிட்டே இருக்கும். குரு சொல்றாருங்கிறது ஒரே காரணம் செஞ்சீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும், அந்த நீங்க பாதையில போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப முதல்ல கஷ்டமா தோணுது, ஒரு 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு நல்ல வேலை நான் செஞ்சேனப்பான்னு தோணும். ஒரு கஷ்டம் நம்மள விட்டு வெளியில் போகுது பாத்தீங்களா, அப்படியே பூதாகரமா கதவை தட்டும், வந்துட்டு அப்படியே பொசுன்னு போயிடும். கதவை திறந்து பார்த்தா பொசுன்னு போயிடும். அப்ப தெரியும், நல்ல வேலை சாமி பஞ்சமாக இயக்குனங்க உருப்படியா பண்ணணும். நம்மளோட ஐடியாவை நம்ம யோசனை நமக்கு ஒரு அல்ப புத்தியை கொடுத்து வச்சார் இறைவன். அதுல கவுட்டி கவுட்டியா யோசனை பண்ணி அதுல இருந்து விலகாம இருக்காம குருவை பிடிச்சு அவர் சொன்னாருக்காக செஞ்சனா, அப்பா அப்ப அந்த அன்னைக்கு தெரியும். 4 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சு தெரியும் இதோட வேல்யூ என்னன்னு. ஆனா சொல்லி கொடுக்கும் போது செய்யுங்கன்னு சொல்லும்போது எப்படித்தான் இருக்கும், அப்படியே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ இது வேற அது வேற இது வேற இது வேற அது வேறன்னு தான் தோணும். ஆனா செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய விஷயமே தவிர என்னுடைய அல்ப புத்தியில யோசனை பண்ணி குடும்பத்தை காப்பாற்ற முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது சமஷ்டி கர்மா. நான் போன கிளாஸே சொன்னேன், நம்மளோட இண்டிவிஜுவல் கர்மாங்கிறது வேற, சமஸ்டி. இப்ப நம்ம எத்தனை பேர் சேர்ந்து வாழ்றோமோ எல்லாத்துடைய புண்ணிய பாப்பத்தினுடைய விளைவு அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கும். அப்போ அதுல இருந்து எங்க எப்படி தப்பிக்கிறது, ஏதாவது நம்மளால அதெல்லாம் முடியும் நினைக்கிறீங்க. என்னுடைய பாப்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு இங்க ஒன்னே வழி காணும். இந்த 10 பேர் சேர்ந்து வாழும் போது அந்த ஒரு குடும்பமாக, ஒரு சொசைட்டியாக, ஒரு நாடாக, ஒரு மாவட்டமாக மக்கள் சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து வாழும் போது அங்க யார் வருவா, சமஸ்டி. எல்லாத்துடைய பாப்பம் புண்ணிய கர்மமும் பிளேஸ் a very important role in my life. அவங்களுடைய கர்மா will play a very important role in my life. இதுக்கெல்லாம் எங்கீங்க யோசனை பண்ணி நீங்க ஐடியா கண்டுபிடிச்சு தப்பிச்சிருவீங்க? முடியாது, வேற வழியே கிடையாது. இறைவன் சொல்றத கேட்கறத தவிர வேற எங்காச்சும் உள்ள வந்துட்டு உங்க மனம் சொல்லும், இதனாலதான் இது முடியல, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் அவங்களுக்கு தான் ஒத்து வரும், நமக்கெல்லாம் ஒத்து வராதுன்னு முடிவு பண்ணதுன்னா மாஃபியா லேடி இஸ் பிளேயிங் வெரி நைஸ்லி இன் யூ. அவளை ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு போய் யாரை பிடிங்க, குருவா. குரு மீன்ஸ் நான் சொல்றது சாஸ்திரம். குருங்கிற பர்சனை நினைக்காதீங்க. Don't imagine a person in your mind. குரு மீன்ஸ் சாஸ்திரம். ஆனா அது அவர் வாயிலிருந்து வர்றதுனால நம்ம யார் சொல்றேன்னு சொல்றோம், குரு சொல்ற பேச்ச கேளுங்கிறோம். குரு ஆஃப் ஹிஸ் ஓன், ஃப்ரம் ஹிஸ் பிரைன் எதையும் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார். சொன்னார்னா அவர் குருவே கிடையாது. சோ சாஸ்திரங்கிற வேர்டுக்கு நான் என்ன போட்டேன், குரு அவர் வாயிலிருந்து வர்றதுனால. ஏன்னா அவர் இந்த காலகட்டத்தை தாண்டி போய் தான் அங்க உட்காந்துருப்பாரு. அந்த டிராவல் ஆகும்போது என்னென்ன கஷ்டம், எங்கெங்க லாக் ஆகும், எப்படி அதுல தப்பிக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியும். அதனால அவர் சொல்றத கேளுங்கன்னு சாஸ்திரம் சொல்லு. அப்போ யக்னத்தை பண்ணிட்டு நீ சாப்பிட்டீங்க. என்னென்ன பஞ்சமகா யக்னங்கள் நாமளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். திருப்பி சொன்னாலும் அது ஒருத்தருக்கு ஒரு ஸ்டேஜ்ல பண்ணணுங்கிற ஒரு ரெகக்னிஷன் பண்ணிடுவீங்க. காதுல நோட்ஸா கேட்டு எழுதி வச்சது போய் மனதுல உறுதியாகும். என்னென்ன ஃபர்ஸ்ட் தேவதா யக்னம், அதுல வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் சொல்லும்போது கோயிலுக்கு மட்டும் தாங்க சாமி கும்பிடுவோம், வீட்ல எல்லாம் விளக்கேற்றுற பழக்கம் கூட இல்லைங்கிற அளவுக்கு தான் நம்ம சமுதாயம் இருக்குது. அங்க பாப்பம் சம்பாதிச்சுட்டு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு கஷ்டங்க நான் கஷ்டம் வராம என்னங்க பண்ணும். ஒரு வீட்டுல விளக்கேத்தாமல், ஏன்னா தேவதைகள் தான் எல்லாமே கொடுக்குறாங்க, மூச்சுக்காட்டுல இருந்து சாப்பாட்டுல இருந்து நமக்கு கொடுக்கறது தேவதைகள். அவங்கள நினைச்சு கையெடுத்து கும்பிடணும், நன்றி சொன்னா போதும், நீங்க வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். தேவதைகளே நன்றி அப்படின்னு விளக்கேற்றணும். அதுக்காக விளக்கேற்றுறது. அதில் அட்லீஸ்ட் அதில் இருந்து ஆரம்பிக்கும். தூப தீபம் அடுத்த ஸ்டெப், தூப தீபம் நைவேத்தியம். ஏன்னா அவங்களுடைய என்னென்ன நமக்கு கொடுக்குறாங்க நமக்கு தெரிஞ்சிச்சு வச்சுக்கலேன், ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் சுபாவம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஐயோ இத்தனை வாங்கி திங்கிறோம், அவங்களுக்கு என்ன சொல்லணும், நன்றி சொல்லணும் போது 6 மணிக்கு குளிச்சு விளக்கேற்றிடுவோம். அதுல நோ டவுட் இன். அடுத்து என்னது, ரிஷி யக்னம். Now what we are doing is ரிஷி யக்னம். அது குரு இல்லாம நீங்க ரிஷி யக்னத்தை பண்ணவே
முடியவே முடியாது. ஏன்னா ரிஷி என்ன சொல்லி வச்சிருக்காரோ அதனுடைய சங்கராச்சாரியார் என்ன இது மாதிரி எத்தனையோ ரிஷிகள், அதாவது ரிஷிகள்னா மந்திரத்தை கொடுத்துறவங்க, அவங்களுக்கு கிராட்டிடியூட். அவங்க சொன்ன விஷயத்த நீங்க ரிஷினா ஒரு நாள் ரிஷிக்கு போட்டா வச்சு பூ வச்சு தூபதேவிக்கு தப்புன்னு சொல்லல. வியாச பிறந்த அன்னைக்கு அவர் வியாச பூர்ணிமா அன்னைக்கு நாம எல்லாம் பண்றோம். பட் தட் இஸ் நாட் எனஃப். வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டாக்கு மாலை போட்டு தூபதேவி வச்சுட்டா போதுமாங்க? டெய்லி நித்திய கர்மா வச்சிருக்காரு அவரு இறைவன். வருஷத்துக்கு ஒரு நாள் இல்லை. நிறைய பேர் சொன்னே நாங்க வியாச பூர்ணிமால சூப்பரா கொண்டாடுவோங்க, 1000 பேர்த்த கூப்பிடுவோம், சமையல் செய்வோம், பூஜையெல்லாம் பண்ணுவோம், சாப்பிடுவோம். வாரத்துக்கு ஒரு நாள் அல்ல, அது அல்ல, அது பண்ணணும் கண்டிப்பா. அவர் பிறந்த அன்னைக்கு 10,000 பேர்த்துக்கு நம்ம வியாசன் ஒருத்தர் இருக்காரு காமிக்கணும். இட்ஸ் கரெக்ட் திங், குட் திங். பட் தட் இஸ் நாட் எனஃப். தட் இஸ் நாட் யக்னம். அதுவா அதை யக்னமாக மாத்திக்கணும். அது தேவதா யக்னம். அடுத்தது பித்ரு, நமக்கு முன்னால இறந்தவங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் பண்ணல அப்படின்னா ரிணம், கடனாளி. நீ திருடன் சொன்னாரா இல்லையா? நீ கடனாளி. போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னாரு? நீ திருடன். அடுத்தது பூத யக்னம், நம்மை சுத்தி இருக்கிற ஜீவராசிகள், அது செடி கொடி எது வேணா இருக்கலாம், விலங்குகள். முடிந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளால வீட்டுக்குள்ள எல்லாம் நாய் வச்சுக்கன்னு என்னைக்குமே சொல்றீங்க. நாய் என்னைக்கு வெளியில தான் இருக்கணும். மாடு வேணா உள்ள இருக்கலாம், ஆனா இது என்னதான் இருக்கணும்? நாய் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும். ஏன்னா நான் நாய் வளர்த்துறேங்க, அது எக்கணம் கிடையாதுங்க. ஏன் வீட்டை நாய் வளர்த்துறது உங்க கூடவே படுத்து வச்சுக்கிறீங்க, ஆனால் அது எக்கணம் இல்லைன்னு ஏன் சொல்றேன்னா, அது அன்பை காமிக்குதுங்கிறதுக்காக ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் அந்த நாய்க்குட்டி வளர்த்துறீங்க. அப்ப அது எக்கணமாகாது. நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா அது வாழாட்டுது, அது உங்களை மேல அன்பு செலுத்துது. அது ரெண்டு கிவ் அண்ட் டேக் பாலிசி. யக்னம்னா எப்படின்னா பிரதிபலன் எதிர்பாராமல் எந்த ஜீவராசிகளும் திருப்பி எனக்கு செய்ய முடியாத சூழ்நிலையில் எது எது கஷ்டப்படுதோ அதுகளுக்கு உதவி செய்யறதுக்கு பேரு யக்னம், பூத யக்னம். அதுக்காக அமாவாசைக்கு ஒரு நாள் காக்கத்துக்கு சோறு வைப்பனா, அமாவாசைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதுமாங்க காக்கத்துக்கு? மற்ற நாள் அது பசிக்காதாங்க. அமாவாசைக்கு சாப்பாடு வைக்கணும், இட்ஸ் a good thing. பட் அது யக்னம் இல்லைன்னு சொல்றேன். நீங்க இங்கே அங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்கன்னு சொல்றேன். அது பித்ரு காரியத்தன்னைக்கு நம்ம வைக்கிறோம், இட்ஸ் குட் திங், வைங்க, தப்பு இல்லை. அது யக்னம்னு நினைச்சுக்காதீங்கன்னு நான் சொல்றேன். அடுத்தது நர யக்னம், மனிதர்களுக்கு மனிதர்கள். அதாவது நாம ஒருத்தர் நாம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், அவங்க திரும்பி நமக்கு உதவி செய்ய முடியாத நிலையில் இருப்பவருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இறைவன் என்னை சொல்லியிருக்காரு, அதுக்கு அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு, நன்றிங்கிற ஆட்டிடியூட்ல மற்றவங்களுக்கு செய்யணும். எதுக்கு? இறைவன் எனக்கு யக்னம் பண்றதுக்கு இவங்களை வாய்ப்பா கொடுத்திருக்காருன்னு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு உதவி பண்ண போகணும். நர யக்னம். இந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். இறைவன் சொல்லியிருக்காரு, நான் செய்யறேன், யக்னமா செய்ய. இதனால பெனிஃபிட் ஆறு? மற்றவங்களுக்கு போய் நான் உதவி செய்யறேன்னா அதுல பெனிஃபிட் ஆகிற முதலாறு ஆளு நானுன்னு தெரியும். நான் போறதுனால அவங்க ரொம்ப பெனிஃபிட் ஆகுறாங்க, நான் போறதுனால அவங்க அவ்வளவு சந்தோஷம் அனுபவிக்கிறாங்க, நான் சொல்லி கொடுக்கறதுனால அவங்க அப்படி இருக்காங்க, நான் கொடுத்ததுனால அவங்க முகத்துல அவ்வளவு சிரிப்பு. நீங்க செய்ய போறது உங்களுடைய மன மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட், மன வளர்ச்சிக்காக. இறைவன் சொன்னாங்க, ஈஸ்வர அர்ப்பண புத்தியை வளரணுக்காக, ராகத்வேஷிலிருந்து விடுபடணுங்கிறதுக்காக, கர்மயோகத்தை நல்லா செய்யணுங்கிறதுக்காக என்ன பண்றீங்க? மற்ற மக்களுக்கு நர யக்னம் பண்றீங்கன்னு புரிஞ்சு செய்யும் போதுதான் அது யக்னம் ஆகும். இல்லைன்னா அதுக்கு பேர் தானம்னு ஆயிடும். அந்த வேர்டு யக்னம் போட முடியாது. அது வேர்டுக்கு என்ன பேரு? என்ன கொடுத்த? வித்யா தானம். ஒருத்தர் போய் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அது வித்யா தானம் ஆகும், யக்னமாகாது. கர்ணன் மகாராஜா அவன் பண்ணது அத்தனையும் தானம். எங்க படிச்சிருக்கீங்களா? கர்ணன் யக்னம் பண்ணான்னு படிச்சீங்களா? ஏன் அவன் கொடுத்ததெல்லாம் தானத்துல நின்னது யக்னமா மாத்தல? ஜஸ்ட் சேஞ்சிங் தி ஆட்டிடியூட். அவன் ஏன் அதை கொடுத்தா? எல்லாத்தையும் கெட்டது அனைத்தையும் கொடுத்தா. ஏன் கொடுத்தா? எனக்கு புகழ் வரணும், எல்லாரும் என்னை மெச்சனையா, நட்சத்திரியன், எல்லாத்துக்கும் நான் புகழ் வாங்கணுங்கிறக்காகத்தான் கொடுத்தானே தவிர நர யக்னமாக அதை கொடுக்காததுனால அவன் அத்தனை கொடுத்தோம் அவன் எங்கதான் நின்னான்? தானத்துலாம் நின்னானே தவிர யக்னத்துக்கு அவன் வரவில்லை. அது மாதிரிதான் என்ன கொடுத்தாலும் அதுல ஒரு சுயநலம், ஒரு புகழ் வேணும், ஒரு மரியாதை, மதிப்புன்னு எதிர்பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா அது cannot be யக்னம், இட் இஸ் a தானம். அது அதுக்குண்டான புண்ணியத்தை கொடுக்கும். அது அந்த புண்ணியம் நம்மளை எல்லா பாப்பத்திலிருந்து விடுவிக்காது. இவர் என்ன சொல்றாரு? யக்னமா பண்ணினா தான் சர்வ கில்பிஷைகி,
என்ன பண்ற நீயே முச்சியந்தே யக்னமா பண்ணும்போதுதான் நீ எல்லா பாப்பத்திலும் இருந்து விடுவிடுவாய் சொல்லுதே தவிர நீ தானம் பண்றதுனால ஏன் தானம் பண்ணீங்கன்னா என்ன ஆட் ஆகும் அக்கௌண்ட்ல புண்ணியம் ஆட் ஆயிட்டே இருக்கு புண்ணியம் ஆட் ஆயிட்டே இருக்கு இல்லையா கொடுத்தது என்ன ஆகும் புண்ணியம் எங்க புண்ணியத்துல சேர்த்தவங்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஏங்க புண்ணியத்தை சேர்த்திட்டு போறது ஐயோ புண்ணியமும் ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னது பாப்பம் ஏன் அடுத்த ஜென்மத்தை அது கொடுக்கும் புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் ஆனா வாழ்க்கை வந்து பிறந்தானாகும் இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஏரியாவில் இருக்கணும் இப்ப இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம மீனிங் பார்க்கலாம் யக்ன சிஷ்டாசினகா சந்தக யக்னத்தில் ஈஸ்வராதிகளுக்கு அர்ப்பணம் செய்து மிச்சமான அன்னத்தை பூஜிப்பவர்கள் டைரக்டா மீனிங் பாத்தீங்கன்னா யக்னம்னா இப்ப ஹோமத்தை எடுத்துக்கலாம் அதுக்கு யக்னம்னு ஒரு இப்ப நான் சொன்னது பஞ்சமகா யக்னம் பார்த்தோம் இப்ப ஹோமம் இப்ப அக்னி காரியம் தேவதைகளுக்கு அதையும் ரெண்டு இடத்தையும் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்துல தேவதாதிகளுக்கு நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் ஹோமம் பண்ணியே ஆகணும் தேவதைகளை திருப்திப்படுத்தணும்னா கண்டிப்பா ஹோமம் பண்ணணும் அதுல மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது ஹோமம் பண்ணும்போது அதுல நீ ஹோமத்தை பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற அந்த ஹோமத்துல மிச்சமான பொருளை சாப்பிட்றதுக்கு பேர் இந்த இடத்துல சொல்றாரு தேவதைகளை குறித்து இந்திரனுக்கு ஹோமம் முருகருக்கு விநாயகருக்கு ஹோமம் இதெல்லாம் பண்ற பார்த்தீங்களா அக்னி காரியம் அதன் மூலியமாக அந்த அக்னியில் நீ எதை போடுறீங்களோ அது தேவதைகளுக்கு போய் சேர்த்துரும் அதை செஞ்சுட்டு நீ சாப்பிடு தேவதைகள் கொடுத்தது தேவதைகள் உனக்கு எது கொடுத்தாங்களோ திருப்பி அவங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துட்டு என்ன நீங்க கொடுக்குற அவங்க தேவதைகளுக்கு போகும் நீங்க ஒரு நெய் எடுத்து ஊத்துறீங்க ஒரு அபிஸ் ஒன்று போடுறீங்க சொல்லிட்டு என்ன சொல்லுவோம் இந்திராய ஸ்வாகா ஆ இந்திராய ஸ்வாகா நான் என்ன அர்த்தம் இந்திரனுக்கு இது அக்னியில் கொடுக்கிறேன் இதென்ன மம இது என்னுடையது அல்ல அப்ப கொடுக்கும்போது அந்த தேவதைகள் அந்த அக்னியில் கொடுக்கப்பட்ட விஷயங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க ஏற்றுக்கொள்வார்கள் சோ அவங்களிடமிருந்து பெற்றதை கொஞ்சமாவது திருப்பி என்ன பண்ற அவங்களுக்கு கொடுத்துட்டு வாழ்க்கையை வாழ்ந்து பழகு இது யக்னங்கள் பண்றது ஹோம ரூபமான யக்னம் அங்க வந்து இங்க பாருங்க இந்த யக்னத்தில் இதையே நிஷ்காமமா பண்றது அந்த கணபதி ஹோமத்தையே சக்காமமாவும் பண்ணலாம் நிஷ்காமமாவும் பண்ணலாம் எப்ப நீங்க சக்காம பண்றோம் வீட்டுல ஐயர் சொல்லிட்டாரு எங்க கணபதி ஹோமம் வச்சாகணும் அந்த சுதர்சன ஹோமம் வைக்கணும்னு வீட்டுல ஐயர் சொல்லிட்டாரு உடம்பு குடும்பத்தினுடைய நல்லதுக்காக பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சக்காமம் பண்ணுங்க தப்பில்லை நிஷ்காமமா பண்றதுன்னா இந்த மாதிரி தேவதைகளை வலுத்தணும்னு இறைவன் சொல்லியிருக்கார் அதற்காக எங்க வீட்டுல என்ன நடைபெறுது இப்போ ஹோமம் செய்யறோம் அப்படிங்கும்போது நிஷ்காமம் அதுதான் சர்வ பாப்பையிலிருந்து நம்ம என்ன பண்ணுக்கும் விடுவிக்கும் சக்காமமா நீங்க அந்த ஹோமத்தை பண்ணும்போது அந்த ஹோமத்துடைய பலன் உங்களுக்கு வரும் ஒரு சுதர்ஷ ஹோமம் பண்றீங்க ஒரு ஆரோக்கியத்துக்கு பண்றீங்க ஆயுஷுக்கு பண்றீங்க அது பண்ணும்போது அந்த பலன் வரும் அது யக்னம் அல்ல அதே ஹோமத்தை நிஷ்காமமாக எப்ப நிஷ்காமமாகுது அதே ஹோமத்தை நடைபெறும் அதே ஐயர் தான் அதே நெருப்பு தான் அதே ஹவிஸ் தான் ஆனா மனசுக்குள்ள என்ன ஆட்டிடியூடு இறைவன் தேவதைகளுக்கு பண்ண சொல்லியிருக்கார் நான் பண்றேன் அப்படிங்கும்போது அது என்ன ஆயிரும் அந்த ஆட்டிடியூடோட நீங்க ஹோமம் பண்ணீங்கன்னா தான் அது எங்க வரும் யக்னம்ங்கிற இடத்துக்குள்ள வரும் இல்லைன்னா அது ஹோமத்தோட நின்றுரும் யக்னமா ஆனதுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணும் உங்களுடைய பாப்பங்களை அழிக்கும் ஏன் நீங்க எதுவுமே கேட்காத போது அந்த புண்ணியம் என்ன பண்ணிரு போய் பாப்பக்ஷயத்தை பண்ணிடு அழகா பண்ணிது லாஜிக் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அதுக்கு போய் நீங்க ஒண்ணு கொடுக்குறீங்க அது எதுக்கு போய் பயன்படும் நீங்க வாழ்க்கையில எது கேட்டீங்கன்னா அது புண்ணியம் அது பண்ணிட்டீங்கன்னா புண்ணியங்க அந்த புண்ணியத்தை ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம் இப்ப நமக்கு தேவையான உலகத்தில் தேவையான விஷயத்தை நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த புண்ணியத்தை மொத்தத்தை புண்ணியம் கிடைச்சிடும் அந்த யக்னம் பண்ணீங்கன்னா ஹோமம் பண்ணீங்கன்னா புண்ணியம் கிடைச்சிடும் அந்த புண்ணியம் எங்க போகுதுங்கிறது உங்களுடைய ஆட்டிடியூட் பொறுத்தது எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் வேணும்னு கேட்டீங்கன்னா அது அங்க போய் அதை உங்களுக்கு கொடுத்துரும் வேண்டான்ட்டீங்கன்னா நீங்க செஞ்ச கர்மத்திலிருந்து ஒரு புண்ணியம் வந்துருக்கு முடியாது அது எனக்கு அப்படியே ஆகாயத்தில் அப்படியே ஓடி போயிருமே என்ன அது என்ன பண்ணும் உங்களுடைய பாப்பத்தை குறைப்பதற்கு அப்ப பாப்பம் குறைஞ்சாதான் இந்த வேதாந்த பாதையில் வருகிற தடைகளை நீக்குவதற்கு அந்த பாப்பம் போய் அந்த புண்ணியம் வேதாந்த தடைகள் எதுக்கு வருது நான் செஞ்ச பாப்பம் தானே எனக்கு தடையா வந்துட்டு இருக்குதே அந்த தடைகளை நீக்குவதற்கு நிஷ்காமமாக நீங்க ஹோமம் பண்ணீங்கன்னா அது அங்க போயிடும் அவ்வளவுதான் உண்டாயிரும் புண்ணியம் கண்டிப்பா உண்டாகும் அதுல நோ டவுட் இந்த ஏன்னா எவ்ரி கர்மா ஹாஸ் இன் கர்மா பலன் உண்டு
அது எங்க கொடுக்குறோம், எப்படி செலவு பண்றோம். இப்ப 100 ரூபாய் இருக்கு பணம், அதை நீங்க எப்படி செலவு பண்றது உங்களோட பிரீஃப்ல பொறுத்து தான் இருக்குது. நீங்க அதை 100 ரூபாய் கண்டதை வாங்கியும் செலவு பண்ணலாம், இல்ல யாருக்காவது கொடுத்தும் உதவி பண்ணலாம், இல்ல திம்பட்டமா வாங்கி அதுக்கு சாய்ஸ் இருக்கு. அந்த மாதிரி அந்த புண்ணியம் எங்க போய் சேரணுங்கிறது என் கையில் இருக்கு. அந்த புண்ணியம் எங்க போய் சேரும், எனக்கு குடும்பத்துக்குள்ள ஒரு ஆரோக்கியத்தை கொடு, அது தப்புன்னு சொல்லல, எங்க போகும்னு தெரிஞ்சுக்கிறோம், பண்ணுங்க, தப்பு இல்லை. சகாமம் அது என்னன்னு புரிஞ்சுக்கூடாது. நான் இந்த பர்பஸ்க்காக ஹோமம் பண்றேன்னு பண்ணிட்டு அது எனக்கு வேதாந்த பாதையில் ஆல்ரெடி செலவு பண்ணிட்டீங்க. உங்க புண்ணியத்தை குடும்பத்துக்காக உங்களுக்காக கேட்டு நீங்க அந்த புண்ணியத்தை என்ன பண்ணிட்டீங்க, செலவு பண்ணிட்டீங்க. அப்புறம் எப்படிங்க அது நம்மளுடைய பாதையில் வேதாந்த பாதையில் போவதற்குண்டான பாப்பத்தை அது எப்படி அளிக்கும்? அதனாலதான் இறைவன் என்ன கொடுத்தானே என்ன பார்த்தா, சுகர் கோட்டட். ஃபர்ஸ்ட் உன்னை இதுக்கு செய்ய வச்சு நீ குடும்பத்துக்காக செய்யி, உனக்காக செய்யி, ஃபர்ஸ்ட் செய்யி. செய்யாம இருக்கிறத காட்டியும் செய்வது நல்லது. ஃபர்ஸ்ட் சக்காமா பண்ணு, அந்த சுகருக்காக பண்ணு. அப்புறம் அதே என்ன பண்ண, அந்த புண்ணியம் அழகா உங்களை எங்க கூட்டிட்டு போயிடும், சக்காமமா பண்ணி பண்ணி ஹோமம் யக்னங்கள் நீங்க பண்ணிட்டே இருக்க மனம் என்ன பிளான், ஈஸ்வரோட பிளான் என்ன, மனம் பக்குவத்தை அடைந்து எங்க கூட்டிட்டு போயிரு, நம்மள நிஷ்காம பாதையில் வேதாந்த பாதையில் அழைத்துட்டு போகுங்கிறக்காகத்தான் இறைவன் நினைத்து கொடுத்திருக்காரு வேதத்துல கர்மகாண்டமே. இறைவன் பர்பஸ் இல்லாம கர்மகாண்டத்தை கொடுக்கல, ஆனா அது தாண்டி வரணும். அதுல என்ன பண்ணக்கூடாது, ஆயுசுக்கும் உட்கார்ந்துடக்கூடாது. புரிஞ்சுங்களா? யக்னத்தில் ஈஸ்வராதிகளுக்குனா தேவதைகளுக்கு அர்ப்பணம் செய்து மிச்சமான அன்னத்தை பூஜித்த. புரிஞ்சுங்களா? இப்ப 2 விதமா பார்த்தோம். ஹோமம் பண்றதும் யக்னமா பண்ணலாம். பஞ்சமகா யக்னங்களையும் இந்த ஸ்லோகத்துல டெப்தா ப்ரொஃபவுண்டா புரிஞ்சுக்கும். சர்வ கில்பிஷைகி எல்லா பாப்பங்களிலிருந்து அவன் முச்சியந்தே. எங்க பாப்பத்திலிருந்து விடுபடுறான், பாப்பத்திலிருந்து விடுபடுறான்னா கஷ்டத்திலிருந்து விடுபடுறான்னு அர்த்தம். பாப்பத்தையும் கஷ்டத்தையும் கனெக்ட் பண்ணி கஷ்டம் வருதேங்கிறீங்களே, கஷ்டம் வராம இருக்கணும்னா பாப்பத்தை அழிக்கணும். பாப்பம் தான் எனக்கு எது கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது. அந்த பாப்பத்தை அழிக்கும் போது என்ன இன்டைரக்டா நம்ம புரிஞ்சுக்கிறோம், வாழ்க்கையில் கஷ்டம் வரவே வராதுன்னு சொல்லல, வர்றது குறையும், சில சமயம் வராமே போகும். ஏன்னா அந்த பாப்பம் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்களோ புண்ணியம், அந்த அளவு பாப்பத்தை அது என்ன பண்ணிடும், வெட்டி விட்டுரும். புண்ணியம் பாப்பத்தை கழிச்சு விட்டுரும். ஆடிங் புண்ணியா எதுக்கு, டு ரெடியூஸ் பாப்பா. இது பிளஸ், அது மைனஸ். பிளஸ் போட்டே இருந்தீங்கன்னா மைனஸ் என்ன ஆயிட்டே இருக்கும், அவ்வளவுதான், குறைஞ்சிட்டே இருக்கும். சில சமயம் வராமையே கூட போயிடலாம், சில சமயம் வந்தாலும் தலைக்கு வர தலைப்பாக கூட போயிரும். சோ வாழ்க்கையில் கஷ்டப்படாம வாழணும்னா தலைவிதி நான் கஷ்டப்படுறேன்னு நினைக்காம, ஏன்னா எல்லாம் உடனே அங்கதான் போய் லாக் ஆகிறோம். என் தலைவிதி நான் கஷ்டப்படுறேன், என் தலைவிதி அப்படி புலம்பாம இந்த கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு என்ன வழி இறைவன் கொடுத்திருக்காருன்னு முதல்ல ஞானத்தை வாங்கணும். அறிவு கிளாஸுக்கு வந்தா தான் இந்த அறிவு கிடைக்குது. முதல்ல அந்த ஞானத்தை வாங்கி அப்படியே நோட்லயோட வச்சு மூடி வச்சு போயிடுச்சு வரக்கூடாது. எல்லா ஞானம் எனக்கு நோட்டில் இருக்குங்க கடன்னு பிராக்டிக்கலா கொண்டு வரும். பஞ்சமகா யக்னங்களை பண்ணினீங்கன்னா, சில பேருக்கு இன்னைக்கு காலைல பண்ணிட்டு பஞ்சமகா யக்னம் இன்னைக்கு பண்ணிட்டேன், நாளைக்கு ஒரு கஷ்டம், என்னங்க பஞ்சமகா யக்னம் பண்ணினேன் இன்னைக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஏங்க நம்ம வச்சிருக்கிற பாவம் கொஞ்சமா நினைச்சமா ஒரு நாள் பண்ணா போதுமாங்க? தொடர்ந்து நீங்க ஸ்ரத்தையோட பண்ணும் போது கண்டிப்பா வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள் குறையும். நான் சொல்லலை, சர்வ பாப்பை முச்சியந்தே, சர்வ கில்பிஷையே முச்சியந்தேங்கிற வேர்டு கிருஷ்ணரோட வேர்டு. It's not from me, not from Acharyas, not from Shankaracharya. It is from Krishna. சர்வ பாப்பங்கிற இடத்துல என்ன வேர்டு போட்டுங்க, கஷ்டம். எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீ விடுபடுவாய். முச்சியந்தன விடுபடுவாய். எப்பா யக்னத்தை பண்ணி மிச்சத்தை சாப்பிட்டான். அந்த யக்னங்கிறத 2 விதமா சொன்ன, தேவதா காரியம் யக்னமாமா. அது ஹோமமா நடைபெறுவதை ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், யக்னமா பண்றது எப்படின்னு தெரியணும். பஞ்சமகா யக்னம். இந்த அளவுக்கு இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நாம ரெகனைஸ் பண்ணிட்டோம்னா, இப்ப பாருங்க எல்லா மனிதர்களும் நீங்க இறைவனோட பிளான் என்னன்னு மட்டும் இப்ப யோசனை பாருங்க. அது இந்த இடத்துல கொடுக்கல, நீங்க யோசனை பாருங்க. ஏன்னா நான் தான் சொல்றேன், ஒரு ஸ்லோகத்தை எடுத்தா 3 மணி நேரம் எடுக்கலாம், அவ்வளோ ப்ரொஃபவுண்ட் மீனிங் இருக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தொடர பாருங்க. இப்போ நீங்க ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க, எல்லா மக்களும் ஒரு 90% வச்சுக்கலாமே, ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு 4-5 கலந்து போயிடும். எல்லாருமே
பஞ்சமகா யக்னம் பண்ற மாதிரி ஒரு சமுதாயத்தை கனவு காணுங்களேன். எப்படி இருக்கும் அந்த சமுதாயம்? யோசனை பாருங்க. இந்த ஹார்மனி இந்த சொசைட்டி எல்லாருமே விட்டுருங்க, ஒரு 10 விட்டுருங்க, 90 வந்துட்டோம். 90 இல்லைங்க, இன்னைக்கு 2 பேர் கூட இல்லை, 2% கூட பஞ்சமகா யக்னம் பண்றவங்க ஆள் இல்லை. அது அப்படியே அதனாலதான் சமுதாயம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குது. சாப்பாட்டு கஷ்டம், சோத்து கஷ்டம், வளர்க்கிற குழந்தைகளுக்கு மேல பிரச்சனை, அப்பா பிரச்சனை, அம்மா பிரச்சனை, கோர்ட்ல போய் பார்த்தா அத்தனை கேஸ் ஏன் ஃபைல் ஆகுது? போலீஸ் ஸ்டேஷன்ல போனா இத்தனை கேஸ் ஏன் ஃபைல் ஆகுது? யோசனை பாருங்க. போலீஸ் ஸ்டேஷனையும் கோர்ட்டையும், ஏன்னா அங்கதானே மாட்டிக்க அந்த இது தெரியுற இடம். இங்க போய் பாருங்க, ஏன் இத்தனை கேஸ்? அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த கேஸ் பாதிங்க, வராம வீட்டுக்கு இருக்கிற கேஸ் இந்த மாதிரி இருக்கும். அது ஃபைல் பண்ணாதான் உலகத்துக்கு தெரியுது. வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனை கேஸ் நடக்குது? வீட்டுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் நடக்குதா இல்லையா? கோர்ட் நடக்குதா இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைன்னு என்னங்க? போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுங்கிறேன் நான். வீட்டுக்குள்ளேயும் நடக்குதா? ஏன் இப்படி வந்தது? இறைவன் சொன்ன சிஸ்டத்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? எந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக மன ஆரோக்கியத்தோடு இருக்குமோ அதை விட்டு வந்துட்டோம். இறைவன் கொடுத்த சிஸ்டத்துட்டு வெளியே வந்துட்டோம். கஷ்டம் தானே? அப்போ நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அதான் சொன்னேன், நீங்க வீட்டுல இருக்கு அத்தனை பேரும் பஞ்சமகா யக்னங்கள் பண்ணும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க. அது ஊர்ல இருக்கிற மக்கள் அனைவருமே பஞ்சமகா யக்னம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுதான் இறைவனுடைய ஆசையே. எல்லாரும் பஞ்சமகா யக்னம் பண்ணி நல்லா இருக்கணுங்கிறது தான் இறைவனுடைய ஆசையே. அப்படித்தான் அவர் ஒன்னொன்னையும் படைச்சாரு. ஆனா நாம கேட்க மாட்டோமே. இந்த மாஃபியா லேடி உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு நம்மள ஆற்றுக்கே கடவுளே முடியல. பெறாண்டி எழுப்பிட்டு 5 மணிக்கு எழுப்பிட்டு சொல்லி கொடுத்தாலே உள்ள என்ன பண்ணுது மாஃபியா லேடி ஆட. அப்ப வகுப்புக்கே வராதுனால யோசனை பாருங்க. வேர்ட் அட் ஆல். பஞ்சமகா யக்னங்கிற வேர்டே அவங்களுக்கு தெரியாது. ஆனா என்ன தெரியுங்களா? எல்லாம் தெரியும் வேற வாழ்றாங்க. அதாவது ஒண்ணு இருக்குதுங்க, எனக்கு தெரியாதுன்னு கண்டுபிடிச்ச ஸ்டூடெண்ட் ஆயிடும், எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சவன் அது ஒரு குரூப். அவங்க வாழ்க்கையில முன்னேறிடுவாங்க. என்ன, எனக்கு தெரியாதுன்னு கண்டுபிடிச்சா அது தெரியறதுக்கு உண்டான வேலையை செஞ்சிருவான் அவன். ஓகே, எதுவுமே தெரியாம எல்லாமே தெரிஞ்சதுன்னு நினைச்சுக்கிட்டு இந்த வாழ்ற டிக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. எது தெரியாது உண்மையில. ஆனா என்ன, எல்லாமே தெரியுங்கிற ஒரு நினைப்பு வருதா, அங்கதான் மாஃபியா லேடிங்கிறது. எதுவும் தெரியாது, ஆனா என்ன நினைப்பு, எனக்கு எல்லாம் தெரியும். எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும்? ஏங்க 50 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்துருக்குங்க, 60 வருஷம் வாழ்ந்துருக்குங்க. இந்த உலகம் எனக்கு எத்தனை சொல்லி கொடுத்துருக்கு, நான் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், ஒரு கஷ்டம் எனக்கு அனுபவத்தை கொடுத்துருக்கு. அதனால ஐ நோ எவ்ரிதிங் சொல்றாங்களா இல்லையா? அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க. சோ இறைவன் சொல்லி இருக்கிற விஷயத்தை கேட்டு பண்ணும்போது கண்டிப்பா கஷ்டத்திலிருந்து மனிதன் விடுபடுவான். இதெல்லாம் கஷ்டமா? பஞ்சமகா யக்னங்கள் பண்றது உங்களுக்கு தெரியாது, பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா காலத்தை கொடுக்கறதுங்கிறது அவ்வளவு அகங்காரம் உண்டாது. இதுக்கெல்லாம் ஈஸியான வழி இப்ப மக்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது. கஷ்டம் வருதா, ஓடு கோயிலுக்கு போ. தவறுன்னு சொல்லிங்க, கோயிலுக்கு போகணும். இத்தனை கோயில்கள் அதுக்கு தான் கட்டி வச்சிருக்காங்க. உடனே கோயிலுக்கு போ. அங்க போய் மாலையா கண்ணீர் விட்டு அந்த சாமிக்கு இதை கொடுத்து அதை கொடுத்து மாலையா கஷ்டம்னா கண்ணீர் தாங்க வந்தாவும். வீட்டுல யாரு நமக்கு அழுத யாரும் கேட்க மாட்டாங்க. அங்க போயிடுறது. ஏன்னா அவர் தான் பாவை எதுவுமே பேச மாட்டாரு. வீட்டுல இருக்க கண்டிப்பா உனக்கு வேலை போயிட்டு போயிடுவாங்க. அதனால அங்க ஓட வேண்டியது. மாலையா கண்ணீர் விட்டு கிரிட்டிசைஸ் பண்ணலீங்க, என்ன நடக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. போய் மாலையா கண்ணீர் விட்டு அவருக்கு கோடியா செலவு பண்ணி, கோடி வேண்டாம், எவ்வளவு கொடுக்க முடியுமோ அத்தனை கொடுத்து கஷ்டத்திலிருந்து விடுபடுறோம்னு நினைக்கிறேன், விடுபட்டலாம்னு நினைக்கிறேன். இது குறுக்கு வழி இல்லைங்களா? இந்த குறுக்கு வழி எல்லாம் யோசனை அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. கோயிலுக்கு போகணும், எல்லாம் பண்ணுனா சாமி கும்பிட்டா எல்லா பாவம் போயிடும். ஏங்க நொங்கி நூடுல்ஸ் ஆகணும்னு இவர் கொடுத்துருக்காரு. பஞ்சமகா யக்னங்களை பண்ணி நீ நூடுல்ஸ் ஆனீனாத்தான் நீ பாப்பத்திலிருந்து விடுபடையும், துக்கத்திலிருந்து விடுபட முடியும், ஆனந்தமா இருக்க முடியும் இறைவன் கொடுத்துட்டாரு. அதை அப்படியே அழகா ஒதுக்கி வச்சுட்டு குறுக்கு வழி, ஈஸியான வழி. எது கஷ்டம் போது கண்டிப்பா அழுவாச்சு வரும். நீங்க கஷ்டம் இல்லாத காலத்துல அழுக முடியாது. மனசு கஷ்டம் உடனே எங்கோடு கோயிலுக்கு அப்பதான் அழுக முடியும். போ இறைவன்ட்டு அழுது பிறண்டு. ஏங்க அவர் கேட்டுட்டு இருக்காரு, அவர் என்னங்க நினைப்பாரு, ஏண்டி மண்டு நான் தான் பஞ்சமகா யக்னங்களை பண்ணி சந்தோஷமா இருந்து ஒரு வழியை கொடுத்துருக்கனே, அதை தப்பிச்சுக்கிட்டு நீங்க பைபாஸ் போட்டு இங்க வரங்கிறது அவருக்கு தெரியாதாங்க? ஏங்க இறைவன் அவ்வளவாங்க ஒன்னும் தெரியாம உட்கார்ந்துருக்காரு கோயில்ல. கொடுத்துருக்கனே அதை குரு சொல்லி கொடுக்குறாருல, அதை போய் செய்ய அப்படின்னு அவர் வாய் பேசுறதுல பாவம் பேச முடியாது. அவருக்கு தோணுமா தோணாதான்?
இவ்வளவு கத்து வச்சிருக்கியே, பஞ்சமகா யக்னங்கள் பண்றதை விட்டு போட்டு இப்படி கோயில வந்து எங்கிட்ட அழுவறியே, அவர் எவ்வளவு கஷ்டமாக அவருக்கு இத்தனை வேதத்தை கொடுத்து, அதுக்கு ஒரு குரு வேற கொடுத்து, அதுக்கு வேற சொல்லி வேற கொடுத்து, திரும்பி வந்து கோயில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறார், இறைவா இறைவா நான் அழுகிறேன், எனக்கு அதை கொடுத்துரு. அழுதால வேலையாகாது. அழுகிறது இஸ் நாட் அ கர்மா, இட் இஸ் நாட், இட் கேனாட் கிவ் யூ புண்ணியம். ஏங்க அழுகிறது புண்ணியத்தை தரக்கூடிய கர்மமாங்க? பூஜை பண்ணுங்க, புண்ணியத்தை கொடுக்கும். அழுகிறதெல்லாம் புண்ணியத்தை கொடுக்காது. ஏன்னா எங்கிட்ட இருக்கிற பாப்பத்தை அழிக்கிறதுக்கு என்ன வேணும், புண்ணியம் வேணும். அதான் லாஜிக்கு. நீங்க அழுகிறதுனால எப்படிங்க போய் அந்த மைனஸ் வந்து பாப்ப க்ஷயமாகும்? ஆகாது. இந்த குறுக்கு வழியில போகவே கூடாது. ஏன்னா இறைவனை ஊர்ல இருக்கிற ஜனங்களை ஏமாத்தி ஏமாத்தி நடிச்சு அவர்கிட்ட போய் நடிச்சலாம்னு நினைக்கிறாங்க ஜனங்க. அப்படிலாம் நடிச்சுல வேலையாகாது. ஏன்னா இங்க எல்லாம் ஏமாந்துடுறோமா, 4 இழுச்சு ஏதோ 4 டிக்கெட் ஏமாந்துருக்கோம் நம்ம அப்படியே போடுற ஷோல. இறைவன்ல ஏமாற மாட்டாரு. அவ்வளவு சீப் அவர் இடம் போட்டுறாதீங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். போய் பஞ்சமகா யக்னங்களை பண்ணுங்க, பாப்பத்தை குறைங்க, துக்கத்திலிருந்து விடுபடுங்க. இதுதான் தவிர இந்த குறுக்கு கோயிலுக்கு போகணுங்க, சாமி கொண்டுங்க, நன்றி சொல்றதுக்கு போகணும். போய் புலம்ப கூடாது. புலம்புனா அவர் நம்மளை காப்பாத்திடுவாரு, புலம்புனால காப்பாற்ற மாட்டாரு. அணுகிற ஏதோ நீங்க ஏன்னா புண்ணியத்துக்கு நீங்க கோயிலுக்கு போகும்போது நடந்து போயிருக்கீங்க, ஒரு பிசிக்கலா ஒர்க் பண்ணி அந்த அளவுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு புண்ணியம் வரும். கோயிலுக்கு நடந்து போறோம், ஒரு முயற்சி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது ஒரு கர்மம், அதுக்குண்டான புண்ணியம் வருமே தவிர கம்ப்ளீட்டா ஒரு கஷ்டத்தை எல்லாம் நீங்க அழுகிறீங்க கொண்டாந்து கொடுக்குறீங்கிறக்காகலாம் அழிச்சிட்டு அவர். ஏன்னா அந்த தேவதைகளுக்கு அந்த சக்தி இறைவன் ஈஸ்வரன் கொடுக்கல. உங்க அக்கௌண்ட்ல புண்ணியம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாரு, எடுத்து தேவதைகள் கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான் பண்ண முடியுமே தவிர பாப்பத்தை, அந்த வேர்டு நல்லா யோசனை பாருங்க, பாப்பத்தை அழிப்பதற்கு புண்ணியத்தை பஞ்சமகா யக்னங்கள் கொடு. ஸோ இப்போ என்ன கன்க்ளூஷன், பஞ்சமகா யக்னம் பண்ணுனா மட்டும்தான் we can have a happy life. ஆத்ம ஞானம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இது என்ன பண்ணுது, ஹாப்பி லைஃப் கொடுக்கறது மட்டுமல்ல, சைடா என்ன கொடுக்கும் உங்களுக்கு, அப்படியே வேதாந்தத்தில் நம்ம போற பாதையில் இருந்த தடைகளையும் விளக்கும். அடுத்தது ஆத்ம காரணாத்து ஆப்போசிட் சொல்றாரு. யார் இந்த பஞ்சமகா யக்னங்களை பண்ணாம நான் சாப்பிடணும், என் குடும்பத்தில் இருக்கவங்க சாப்பிடணும்னு ஆத்ம காரணாத்து தங்களுடைய சரீரத்துக்காகவும் இந்த குடும்பத்தில் இருக்கிற சரீரத்துக்காகவும் பச்சியத்தி சமைக்கிறார்களோ, நான் சாப்பிடணும் குடும்பத்திற்கும் சாப்பிடணும் அப்படின்னு சமைக்கிறாங்களோ தே பாப்பாகா. இது லட்சியாத்மா புரிஞ்சுக்கணும், வாட்சியாத்மா புரிஞ்சுக்க கூடாது. சமைக்கிறதெல்லாம் நாமளே சாப்பிட சாமிக்க அப்படின்னா என்ன பிளான் பாருங்க. சமைக்கிறியா, இந்த பிளானுக்கே வாங்க. சமைக்கிறியா, முதல்ல அதை கொண்டு இறைவன்கிட்ட கொடுத்து நெய்வேத்தியமா மாத்தி பழகு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, இறைவனுக்கு வச்சு அதை என்னவா மாத்து, உணவை என்னவா மாத்து, நெய்வேத்தியமா கொண்டு வச்சு பிரசாதமா வெளியில எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் பிளான் இறைவனது சாப்பாடு தான், அன்னம் தான். அது இறைவன் ரூம்குள்ள, சாமி ரூம்குள்ள போகும்போது அதுக்கு என்ன பேர் கிடைக்குது, நெய்வேத்தியம். வெளியில வரும்போது பூஜையெல்லாம் முடிஞ்சு வெளியில் வரும்போது அந்த உணவுக்கு என்ன பேர் கிடைக்குது, பிரசாதம். வழி வந்து பேர் எல்லாம் பாருங்க. அதே நீங்க வச்ச தக்காளி சாதம் தான் உள்ள போயிட்டு வெளியில் வருது. வெளியில ஒரு மாற்றம் எல்லாம் தெரியாது, உள்ள என்ன நடக்குது. ஃபர்ஸ்ட் அது தக்காளி சாதமாக இருந்தது, சாமி ரூம்குள்ள போகும்போது நெய்வேத்தியங்கிற பேர் வருது. 2 துளசி கிள்ளி போட்டு சாமி ரூம்ல கொண்டு வச்சிங்கனாவே அது நெய்வேத்தியம். எப்படி படைக்கணும், வாய் எச்சப்படாம டேஸ்ட் பார்க்காம சாமி ரூம் போகுதுன்னா எப்படி படைப்போம், அந்த மாதிரி படைச்சு அதை நெய்வேத்தியம் வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ண, பிரசாதமா மாத்து. எப்ப பிரசாதம் எப்ப மாறுது, ஓம் பூர்புவ ஸ்வாகா சுத்தமண்ணி பிராணாய ஸ்வாகா அபானாய ஸ்வாகா சொன்னீங்கன்னா என்ன ஆயிருது, இட் பிகம்ஸ் பிரசாதம். அதை கொண்டு வந்து வெளியில் வந்தோன்னு சாப்பிடக்கூடாது. அதை என்ன பண்ணு, 4 பேத்துக்கு அன்னமாக கொடு, அப்புறம் சாப்பிடு. கொடுத்துட்டு இதுதாங்க சிஸ்டம். இவர் இந்த வாட்சியார்த்தமா எடுத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு இதான் சிஸ்டம், இதான் மீனிங். அப்புறம் நீ சாப்பிடு. இப்படி பாரதத்துக்கு அத்தனை பேர் சாப்பிட்டாங்கன்னா பிச்சைக்காரங்க நீங்க ரோட்ல பார்க்க முடியுமே. ஒரு அப்படி இருந்ததுங்க நம்ம நாடு. நம்ம நாடு அப்படி இருந்த நாடு. மெக்கால வந்து பார்க்கும்போது அவனுக்கு அடிச்ச ஷாக்கே அதுதான். என்னடா அது நாடுன்னா பிச்சைக்காரங்க இருப்பாங்க, இந்த ஊர்ல ஒரு பிச்சைக்கார கூட இல்லையே என்னன்னு நோண்டுதான். அப்பதான் நம்மளுடைய கலாச்சாரம் தான் இப்படி இருக்குது. அதனாலதான் நம்பர் 1 வேர்ல்டு, உலகத்திலேயே நம்பர் 1 நாடாக பாரதம் இருப்பதற்கு காரணம் அதனுடைய கலாச்சாரம் கண்டுபிடிச்சாங்க.
கண்டுபிடிச்ச அந்த கலாச்சாரத்தை அழிக்கணும்னா குருகுலத்தை அழிச்சா போதும், கலாச்சாரம் அழிஞ்சு போய் அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. எங்க படிச்சா குருகுலம் இல்லாம இருக்கிறக்கு வழி பண்ணுனா. ஏன்னா அவர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு, குரு தானே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. முதல்ல அந்த ஆளை அடிச்சு உடத்துக்குனா இதெல்லாம் இதுக்கு என்னாயிரும், ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாத சமுதாயமா மாறிடும். குருவை அடிக்கணும்னு நினைச்சான். குருவை அடிக்கணும்னா குருவை போய் நேர்லயே அடிக்க முடியும்? குரு குலத்தை அழிச்சான். சிஸ்டமே, எஜுகேஷனல் சிஸ்டமே மாத்தினான். மாத்தும் போது என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன நினைச்சானோ இன்னைக்கு நல்ல பிளான், அன்னைக்கு போட்ட பிளான் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்குது, எக்ஸிகியூஷன். பிளான் போட்டாவன் இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆயிட்டு. அதனாலதான் சொல்றது நம்பர் ஒன்னா பாரதம் இருந்ததுன்னா அதுக்கு அது அந்த நம்பர் ஒன்னா இருந்ததுனாலதான் அது திருடுறதுக்கு தான் அத்தனை பேர் வந்தானுங்க. முஸ்லிம் முகலாயர்கள் ஆகட்டும், வகுகள் ஆகட்டும், எதுக்கு இந்தியாவுக்குள்ள வந்தாங்க? ஏங்க பிச்சைக்கார நாட்டுக்குள்ளே போவா படையெடுத்து உள்ள போய் நம்பர் ஒன்னா இருந்திருக்கு. எதனால? இந்த விஷயத்தினால. கலாச்சாரம் யார் சொல்லி கொடுத்தா? குரு. புரியுதுங்களா? என்ன பண்ணுவாங்க அவங்க? பாப்பாகா. அவங்க பாவத்தை எப்போ ஒரே என்னன்னா பஞ்சமகா யக்னத்தை பண்ணாமல் சாப்பிட்றவங்க பாப்பத்தை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். பஞ்சமகா யக்னம் பண்றவங்க துக்கத்திலிருந்து விடுபடுவார்கள். அடுத்தது பாஷ்யம். இப்ப நான் சொன்னதே தான் பாத்தீங்கன்னா 2 ஸ்லோகத்துக்கு வரும். அப்படியே பாஷ்யம் படிச்சுக்கிட்டே போகலாம். தேவ யக்னாதிகளை, ஆதி பதம் என்ன? தேவ யக்னம் 5 போட்டுக்கணும். அடுத்து என்னது? தேவா யக்னம், ரிஷி யக்னம், பித்ரு யக்னம். நான் சொன்ன பாத்தீங்களா? அதனால இந்த ஒரு வேர்டு தான் அவ்வளவு நேரம் விளக்குனேன். தேவ யக்னா ஆதிபதம். தேவ யக்னாதிகளை, யக்னம் தானம் சொல்லல அவரு, யக்னம்னு சொல்றாரு. கர்ணன் பண்ணினது தானம், இட் இஸ் நாட் யக்னம். செய்த பின் அதில் மீதமான சேஷமான அமிர்தமாகிய அன்னத்தை போஜனம் செய்யும். நீங்க அதை பண்ணிட்டீங்க, நெய்வேத்தியத்தை வச்சு பிரசாதமா மாத்தி அதை 4 பேருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல அமிர்தம்னு ஏன் தெரியுங்களா வேர்டு சொல்றாரு? அதுக்கு பேர் இப்ப அமிர்தம்ங்கிறாரு. எது? நெய்வேத்தியம் உள்ள போனது, பிரசாதமா வெளியில வந்தது, 4 பேருக்கு கொடுக்கும் போது அது என்ன ஆயிடுச்சு? யக்னம்ங்க ஆனது. ஏன் அமிர்தம்ங்கிறாரு வேர்டு? பாத்தீங்களா? பிரசாதத்துக்கு எங்க போயிடுச்சு? அது அமிர்தம். நீ கடைசியா சாப்பிடுற பாரு அந்த சாப்பாடு, இப்ப என்ன ஆயிடுச்சு? அமிர்தம்ங்கிற வேர்டு வருது. ஏன் அமிர்தம்? அது சித்த சுத்தியை கொடுப்பதால் அமிர்தம். அந்த அளவு புரிஞ்சுக்கணும். எப்படி? நைவேத்தியமா உள்ள போனது, பிரசாதமா வெளியில வந்தது, அதை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடும் போது யக்னமா மாறுது. எதுக்கு? எப்படி கொடுக்கணும்? இறைவன் சொல்லியிருக்கான்னு கொடுக்கணும். பேரு புகழுக்கா கொடுக்க கூடாது. யக்னமா அது சாப்பாட்டை கொடுத்துட்டீங்கன்னாவே அந்த தக்காளி சோறு என்ன ஆகுது? இப்போ அமிர்தம்ங்கிற பேர் வருது. ஏன் அமிர்தம்? மரணமில்லா அமிர்தம்னு என்னங்க? இறப்பை கொடுக்காத உணவு பேர் தான் அமிர்தம் பேரு. அப்போ எப்படி இது அமிர்தமா மாறுச்சு? தக்காளி சோறு எப்படிங்க இப்ப அமிர்தமா ஆச்சு? நாட் பை டேஸ்ட். ஏன்னா நீ தக்காளி சோறு அருமையா இருக்கு, அமிர்தமா இருக்குன்னு சொல்ற, அந்த அல்ல அமிர்தம் அல்ல. இது ஏன் அமிர்தம் போடுறாருன்னா அது உனக்கு சித்த சுத்தியை கொடுக்கும். அதே தக்காளி சாப்பாடு சித்த சுத்தியை கொடுப்பதால் இப்ப அந்த தக்காளி சாப்பாட்டுக்கு என்ன பேர் கிடைச்சிருக்குது? அமிர்தம். What a beautiful teaching. இதை விட என்னங்க இறைவன் சொல்லி கொடுக்க முடியும் நமக்கு? அது சங்கராச்சாரிய கொண்டு வராரு பாருங்க. சங்கராச்சாரிய நீங்க ஆயுசுக்கு அவரை நீங்க வணங்கலாம். எப்படி கரெக்டா லிங்க் பண்றது பாருங்க. அமிர்தம் சும்மா ஜஸ்ட் படிச்சீங்கன்னா அமிர்தம் தோணும். இப்ப நீங்க அந்த மீனிங், நான் சொன்ன மீனிங் சேர்த்து பாருங்க, அதோட அர்த்தம் நல்லா புரியும். இதுக்குதான் குரு பரம்பரை வேணுங்கிறது. அமிர்தம்ங்கிறது ஏன் தக்காளி சோறு அமிர்தமாச்சு? சித்த சுத்தியை. ஏன் சித்த சுத்தி வந்தாதான் சிரவணம் நடக்கும், மனனம் நடக்கும், நிதித்தியாசம் நடக்கும். நீ ஞான பாதைக்கு வருவதற்கு அந்த தக்காளி சோறு உதவி செய்யுது. What a beautiful teaching. அன்னத்தை அமிர்தமாகிய அன்னம், தக்காளி சாப்பிடுதான். அமிர்தமாகிய அன்னத்தை போஜனம்னு சாப்பிடுறவங்க யக்ன சிஷ்டர்கள் பேர் வைக்கிறார். ஏன்னா அவங்கள வெரி ஸ்பெஷல் பீப்புள் இல்லையா? அவங்களும் தக்காளி சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? யக்ன சிரேஷ்ட. சிரேஷ்டனா தக்காளி சாப்பாடு சாப்பிடுறவங்களே தி பெஸ்ட். சிரேஷ்டம்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி.
தக்காளி சாப்பாடு நீங்க 1000 பேர் சாப்பிட்டுருக்கலாம் காலையில. அவங்கள சிறப்பானவன்னா நாம என்ன உடனே முடியும், யார் வீட்டுல டேஸ்ட் அப்படி நாக்க தப்பிச்சுக்கிறோம் அது சிறப்பான தக்காளி சாப்பாடு நாம நினைச்சுக்கிறோம். இறைவன் என்ன சொல்றாரு, அந்த தக்காளி சாப்பாட்டை நீ அமிர்தமா மாத்திட்டு உண்டேனா உனக்கு பேர் என்ன, யக்ஞ சிரேஷ்டன் பேர் வைக்கிறார் நமக்கு. மேலோன் அப்படின்னு என்ன அர்த்தம், யூ ஆர் த மேலோன். சாப்பிடுறது அதேதான், பட் யூ ஆர் த மேலோன். அடுப்பு முதலிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சாரா, இது செகண்ட் பாயிண்ட் புல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அடுப்பு முதலிய, அடுப்புன்னு எப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அடுப்புல பாப்பம் வரும், தண்ணி கொதிக்க வச்சா பாப்பா வரும், ஒட்டடை அடிச்சா பாப்பா வரும், பஞ்சசூனா சொன்ன பாத்தீங்களா, அதுல வரி முதலியனா எக்ஸெட்ரான்னு போடும், அது 5 சேர்த்துக்கணும். பஞ்சசூனா பாப்பாகா. அடுப்பு முதலிய இடங்களில் பிராணிகளுக்கு நம்மை அறியாமலே என்ன உண்டாகுது, பாப்பம். நம்மள அறியாம என்னதான் பண்ணி ஆகணும், பாப்பம். 5 விதமான பாப்பம், அது பேர் என்ன, பஞ்ச சூனா பாப்பாகா. மற்றும் இது ஒரு இடத்துல தப்பு நடக்குதா, நம்ம இது கண்ணுக்கு தெரியுதுங்க, அதனால நீங்க டவுட் கேட்குறீங்க. இன்னொன்னு இருக்கு வருங்க, சங்கராச்சாரிய அடிக்கிறார் வருங்க ஆப்பு. பிரமாதத்தினால் மற்றவர்களுக்கு ஏற்படும் ஹிம்சை. பியூட்டிஃபுல் வேர்டு. பிரமாதத்தினால் தப்பு பண்ணிடுவோம். பேசக்கூடாத பேசி மற்றவங்களுக்கு மனசுல ஒண்ணு வச்சிருப்போம், ஆனா கரெக்டான வார்த்தையை போட்டு பேச தெரியாம, எந்த இடத்துல பேசணும்னு தெரியாம, எப்படி பேசணும்னு தெரியாம பேசி மற்றவங்களை ஹர்ட் பண்ணி பாப்பத்தை சம்பாரிச்சு வச்சிருப்போம். இது தெரியுது இல்ல. கரப்பாம்பூச்சி அடிக்கிறது பாப்பங்கிறது ஏன்னா ஸ்தூலமா இருக்குதா புரிஞ்சிருது. ஐயோ அடிக்கிறமே பாப்பமே, நம்மளுக்கு இந்த பாதையில போகணுமா இந்த பாப்பம்ல புரியுது. வார்த்தைகளா என்ன பண்ணிடுவோம், எங்க பேசணும் எவ்வளவு பேசணும் எப்படி பேசணும் தெரியாம பேசி ஒன்னா இருக்கிற குடும்பத்தை 4ஆ பண்ணி 2 ஆளா பண்றது. இந்த காலத்துல 4 பேர் இருந்தாங்கன்னா 4ஆ பண்றது. எதையோ பண்ணணும்ல பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க சொன்னான்னு போய் குடும்பத்திலேயே கணவன் சொன்னான்னு போய் மனைவிட்ட சொல்றது, மனைவி சொன்னான்னு போய் பசங்கிட்ட சொல்றது, பசங்க உன்னை பத்தி இப்படி சொன்னான்னு போய் பேரண்ட சொல்றது, மகன்கிட்ட சொல். இப்படி என்ன ஆகுது, மருமகிட்ட சொல்லி என்ன ஆகுது, 4 பேர் இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் 4ஆக பிரிகிறத பாக்கிறோம். இதுதான் பேச்சுல வர பாப்பம். தேவையில்லாத வார்த்தைக்கு பேச பாப்பம் சொல்ற பாருங்க. பிரமாதம் என்னங்க, பிரமாதம்னா சூப்பரா இருக்குல்ல, அந்த பிரமாதம் இல்ல, மோகம். மனதில் புத்தியில் இருக்கிற என்ன பிரச்சனை, மோகம். மோகம் நாங்க எதனால வந்தது, அந்த மோகம்ங்கிற பிரச்சனை எதுக்குள்ள வந்தது, வசதியா இது போயிடணும் எனக்குள்ள வர கரெக்ட். சோகம் பற்று, சோகம் மோகம். அந்த மோகம் வந்துட்டா பற்று இருக்குங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், சோகம். சோகம் இருக்கவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும், மோகம் இருக்கும். அந்த மோகம் என்ன, எது சரியோ அதெல்லாம் எப்படி தெரியும், தப்பா தோணும். எது தப்போ அது பாருங்க அவ்வளவு சரியா தோணும். கூட இருக்கவங்களும் சொல்லுவோம், ஐயோ இது வேண்டாம் வேண்டானே, அது கரெக்ட் போறமா இல்லையா, அதுக்கு பேர் மோகம். என் புத்தியில சரியெல்லாம் தப்பாவும் தப்பால சரியா தோன்றது ஒரு லெவல். அதை மற்றவங்க யாராவது சொல்லும் போதும் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நீங்க அந்த காலம் இந்த காலத்துல இப்படித்தான் போகணும் போறாங்க பாத்தீங்களா, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காரு, பிரமாதம். இறைவன் வச்ச பேரு பிரமாதம். நீ போ இப்படியே போ. நம்ம சொல்லுங்களேன், வஞ்சப்பவில் சில வேர்டு யூஸ் பண்ணுவோம். அதாவது சரிய தப்பா நினைச்சு பண்ணிட்டு இருக்கோங்களா, என்ன யோசனை பண்ணி பேரு, சரிய தப்புன்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பாங்க, தப்பெல்லாம் சரின்னு பண்ணுவாங்க. எல்லாம் தெரிஞ்சு நம்ம சொல்லி கேட்க மாட்டாங்க. பிரமாதம் போ இப்படியே போ உருப்படி ஆயிருவேன் சொல்றமா, அதைத்தான் சொல்றாரு. பிரமாதத்தினால் மனசுல அந்த எது சரியோ அதெல்லாம் தப்பா தோணி தப்பெல்லாம் சரியா தோன்றதுனால என்ன பண்ணுவ நீ, பாப்பம் தானே, கண்டிப்பா பாப்பம் தானே பண்றோம். அந்த மற்றவர்களுக்கு ஏற்படும் இம்சை கண்டிப்பா மத்தவங்க என்ன பண்ணி வச்சிருவோம். எங்க தப்பெல்லாம் சரியா தோணுச்சுன்னா, சரியெல்லாம் தப்பா தோணுச்சுன்னா மத்தவங்களுக்கு இம்சை பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்ப அதுல என்ன வரும், பாப்பம். அந்த பாப்பத்திலிருந்து அவள் விடுபட்டுருவான். யாரு விடுபடுவா, பஞ்சமகா யக்ஞம் பண்றாங்க. இந்த 2 பாப்பத்திலிருந்து விடுபட்டுருவான். தெரியாம அடுப்புல என்னது அடுப்பு முதலிய இடங்கள் இருந்து வர பாப்பம், மண்டையில் இருக்கிற குழப்பத்தினால மோகத்தினால. எல்லாருமே மோகத்தில் இருக்கிறோம். நான் மோகத்திலேன்னு ஒரு வயம் சொல்ல முடியாது, ஏன்னா பற்று இருக்குது, சோகம் இருக்குது. அதனால கண்டிப்பா என்ன இருக்குது, எல்லாத்துக்குள்ளயும் மோகம் இருக்கு. அந்த மோகத்தினுடைய வெளிப்பாடாக மற்றவங்களை இம்சை பண்றது 2 என்னதான் பாப்பம். ஆனா 2மே நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாதனால என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம், பாப்பத்தை பண்றோமா. இறைவன் எக்ஸ்கியூஸ் கொடுத்துறாரு, நீ பஞ்சமகா யக்ஞம் பண்ணு. ஏன்னா நீ பிறக்கும் போது எதோட பிறந்திருக்க, பற்றோட பிறந்திருக்க.
நீ சோகத்துக்கு போயிடுவ, ஸோ வேற வழியே இல்லாம நீ மோகத்துக்கு போயிடுவ, ஸோ அது உன்னை அறியாம என்ன பண்ணிட்டே இருப்ப, நீ தப்பு பண்ணிருவியா? அதுவும் சரி, அடுப்பு முதல இடத்துல வர்றதை நீ தவிர்க்க முடியாதுன்னு உனக்கு தோணுதா? ஜி நான் இன்னும் சோகத்திலிருந்து விடுபட, நான் எப்படி மோகத்தை விட அப்படின்னு நினைச்சீன்னா பஞ்சமகா யக்னம் பண்ண. வாட் அ பியூட்டிஃபுல் பிளானிங் பை இறைவன். ஆச்சா, ஏன் எப்படி விடுபடுகிறான் பாபத்திலிருந்து? அவன் கர்மயோகமாக செய்து, அப்பவே உங்களுக்கு அந்த பாப்பம் குறைய ஆரம்பிச்சிடும். எப்ப நீங்க கர்மயோகத்தை ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பவே நம்மளுடைய அக்கௌண்ட் இருக்கிற பாப்பம்னா கஷ்டங்க. பாப்பம்னா கஷ்டத்தையும் அதையும் லிங்க் பண்ணிக்க. எப்பவுமே பாப்பம்னா கஷ்டம்தான் பாப்பம், சரிங்களா? ஓகே, அடுத்தது எவர்கள், அடுத்த ஆப்போசிட் பீப்புள், செல்ஃபிஷ் பீப்புள். எவர்கள் தங்கள் உடலை பேணுவதின் பொருட்டு, நான் சாப்பிடணும், ஹெல்த்தியா சாப்பிடணும், மத்தவனை பத்தியெல்லாம் கவலை கிடையாது. அவன் சோத்துக்கு இல்லாம இருக்க முன்னாலே நிற்பான். இங்க நாம எதை பாதாமி பிஸ்தாமி என்னது பிஸ்தா பாதாம் எதுவுமே அரைச்சு குடிக்கிறாங்களே, எல்லாத்தையும் வாங்கி வச்சு நாம சாப்பிடுவோம். வெளியில இருக்க ஒருத்தர் சாப்பாடு இல்லைன்னா ஒரே ஒரு அண்ணன் ஒரு என்ன காக்காய் கூட சோறுபடாதான் பாருங்க. அந்த மாதிரி எவர்கள் தங்களின் உடலை பேணுவதின் பொருட்டு தங்களுக்காகவே சமையல் செய்து கொள்கிறார்களோ, அப்ப இவங்களை எப்படி, அவங்க வீட்லயும் தக்காளி சாதம் நடக்கும், அவங்க வீட்லயும் தக்காளி சாப்பாடு தாங்க, அடுப்புல இருந்து நேர டேபிளுக்கு வரும், கொட்டிக்குவாங்க, அவ்வளவுதான். இப்ப ரெண்டு சொன்னாரா, ஒரு தக்காளி சாதம் நேர சாமி ரூம் போச்சு நைவேத்தியமா, வெளியில வரும்போது பிரசாதமாச்சு, அதை 4 பேருக்கு கொடுக்கும்போது ஏக்னமா பண்ணும்போது அது என்ன ஆயிடுச்சு, அமிர்தமாயிருச்சு. அதே தக்காளி சோறு தான் அவங்களுக்கு சாப்பிடுறாங்க. பக்கத்து வீட்டுல இன்னொரு குடும்பம் அதே தக்காளி சோறு தான், ஆனா அடுப்புல இருந்து பொங்கி எடுத்தோன்னே எங்க வந்துருச்சு, டைனிங் டேபிள் வந்துருச்சா, எல்லாம் கொட்டிக்கிறாங்க. கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாரும் கொட்டிக்கிறாங்களா, சாப்பிடுறாங்களா? பாப்பிகள். அவங்க எதை சாப்பிடுறாங்க, டேபிள்ல உட்காந்து பாப்பத்தையே பூஜிக்கிறார்கள். போக்தாரக அவங்களாம் என்ன, அவங்களுக்கு என்ன பேரு, ஏன்னா இதுக்கு யக்ன சிஷ்டா சேஷ்டாக்கன்னு சொல்லிட்டாரு, இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம், போக்தாரக. இவங்களுக்கு பேர் சொன்னீங்கன்னா நாமளே வச்சுக்கலாம், ஏன்னா ஆப்போசிட் அவங்களுக்கு பேர் என்ன, போக்தா. அனுபவிக்கணும், நல்லா அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கணும், என் குடும்பம் அனுபவிக்கணும், அவ்வளவுதான். போக்தாரக. அவங்க எதைத்தான் சாப்பிட்றாங்க, தக்காளி சாப்பாட்டை சாப்பிடலாடியே பாப்பத்தை விழுங்குறீன்னு சொல்றாரு. யோசனை பண்ணி வாழணும். அடுத்தது இதோட இந்த ஸ்லோகம் முடியுது. அடுத்தது இன்னவட ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம், அதுக்கு அவதாரிக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. ஆகையால் இவ்வளவு நேரம் சொன்ன இல்லையா, ஆகையினால இப்ப என்ன பண்ணணும், விதிதல விகித கர்மா. பாஷ்யத்துல பாருங்க திருத்தணும், தமிழ்ல விதிதன் இருக்குது, விகித ஹாக்கி தமிழ்ல கீ போட்டுக்கலாம். விகித கர்மாவை கீழே கடைசி பேரா, தமிழ்ல கடைசி லைன் எசோ விகித கர்மா திருத்திக்க. ஆகையால் விகித கர்மாவை அவசியம் செய்ய வேண்டும். விகித கர்மா அப்படின்னு என்ன, சாஸ்திரத்தில் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க என்னென்ன கர்மத்தை பண்ணணும்னு இறைவன் சொல்லியிருக்காரோ அதுக்கு பேர் விகிதம். விதி 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 விதினா ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான். சன்னியாசாசிரமத்துக்கு கொடுத்திருக்காரு, வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு கொடுத்திருக்காரு, ஒருத்தருக்கும் கொடுத்திருக்காரு. அதுதான் என்னது, விகித கர்மா. அப்ப நம்ம எல்லாம் கிரகஸ்தானா நமக்கு என்ன கொடுத்திருக்காரு, அத அவசியம் செய்யணும் கூட போடல, அவசியம் செய்ய வேண்டும். ஏன், இந்த பஞ்சமகா யக்னத்தை நீ பண்ணினா தான் அடுத்த ஸ்லோகம் பியூட்டிஃபுல். என்னது, சக்கரம். இறைவன் உண்டு பண்ணியிருக்கிற சக்கரம் ஒழுங்கா ஓடும், இல்லைனா சக்கரம் நடுவுல நின்று போயிரும். பியூட்டிஃபுல் ஸ்லோகம். அடுத்தது, ஜகத்தாகிய சக்கரத்தை பிரவித்திருப்பதற்கு காரணம் கர்மா. எப்படி அந்த நாம பஞ்சமகா யக்னம் நம்ம பண்றதுங்கிறது, எப்படி இறைவன் படைத்த சக்கரம் கரெக்டா சுத்துது. எது சக்கரம், அதாவது ஒரு சக்கரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிம்பாலிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜெகத் அண்ட் மீ. எனக்கும் இந்த உலகத்துக்கும் இருக்கிற ஒரு உறவு மெயின்டைன் ஆகும். அது எப்படி நம்ம உறவு, how to have a relationship with this, the symbolic relationship is chakram. What is chakram? The symbolic relationship is chakram. To have a healthy harmony society. சமுதாயம் நல்லா இவ்வளவு நேரம் இண்டிவிஜுவலா பேசினாரு, இப்ப பாருங்க டக்குன்னு எங்க வந்துட்டாரு, சமுதாயம். You must care for சமுதாயம்.
அப்போ என்ன சொல்றாரு, இதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், சக்கரம்னா என்னன்னு சொல்றாரு, ஸ்டார்ட்டா சொல்லிடுறேன். அப்ப 3 ஸ்லோகங்கள் வரிசையா கொடுத்துருக்காங்க, 3ஐயும் ஒன்னா பார்த்துடலாம். ஆனா இது புரிஞ்சுக்கணும் என்ன சக்கரம்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவர் இங்க கொடுக்கிற சக்கரம் மனிதர்கள் சரீரத்தோடு பிறந்திருக்கும், ஜீவராசிகள். அதுல மனிதர்கள் மட்டும்தான் மட்டும் எடுத்துக்குங்க. இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நம்மளுடைய கர்மத்தின் காரணமாக நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இப்போ ஒரு சரீரம் கிடைச்சிருக்கா. இந்த ஒரு காஸ்மிக் சைக்கிள் சொல்றேங்க, சக்கரம் மீன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஒரு காஸ்மிக் சைக்கிள், ஒரு சிம்பாலிக் ரிலேஷன்ஷிப் தான் சக்கரம். அது சுத்திக்கிட்டே இருக்கணும், நடுவில் கட்டாயிடக்கூடாது. கட்டாச்சுன்னா என்ன வரும், பேரழிவு. மேகம் அப்படியே வந்து கீழே உழுவுதுங்கிறாங்க. சுனாமி வந்து அப்படியே 1,00,000 பேர்த்த அப்படியே கடலுக்குள்ள தூக்கிட்டு போயிருச்சுங்கிறாங்க. இது கண்டிப்பா வரும். இந்த சக்கரம் பிரேக் ஆனதுனால தான் வருது. என்ன சக்கரத்தை உருவாக்கி வச்சிருக்காரு, அது எங்க அந்த ரிலேஷன்ஷிப் எங்க நம்ம ஸ்பாயில் பண்றோம், மனிதர்கள் தான், வேற யாரும் பண்றது இல்லை. விலங்குகள் அந்த சக்கரத்துக்குள்ளே வந்து எதையும் டிஸ்டர்ப், அது என்ன மாதிரி படைக்கப்பட்டது அது மாதிரி அது வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கு. அது சக்கரத்துக்குள்ள வரவே வராது, கெடுக்கிறதே மனிதர்கள் தான். என்ன சக்கரம், இந்த காஸ்மிக் சைக்கிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மனிதன் நாம தான் என்ன பண்றதுக்கு யோகிதா இருக்குது, யக்னங்கள் பண்றதுக்கு குவாலிஃபைட் பர்சன் யாரு தான், மனிதர்கள் தானே. இந்த சரீரம் தானே. இது பக்கத்துல ஒரு நாய் இருக்குது, பூனை இருக்குது, அதெல்லாம் யக்னமெல்லாம் பண்ண முடியாது. சோ மனிதர்கள் புருஷகா, சக்கரத்தோட ஃபர்ஸ்ட் ஆளாரு, சக்கரம்னு ஒரு வட்டம் வரும், ஃபர்ஸ்ட் சக்கரத்துல ஒரு வட்டம் போட்டுங்க. வட்டத்துல டாப்ல யார் எழுதுறீங்க, புருஷகா. புருஷக போட்டு, ஏன்னா சக்கரம் மாதிரி கம்ப்ளீட் ஆகணும், திருப்பி வந்து புருஷன்ல முடியாது. அப்ப அந்த புருஷக மனித சரீரம் எடுத்தவன் என்ன பண்ணணும், இறைவனோட கணக்கு, இந்த உலகம் கேடுகளை சந்திக்காமல் நல்ல விதமா ஸ்திதி ஆகணும்னா என்ன பண்ணணும், ஒரு மனிதனும் என்ன பண்ணணும், யக்னம் பண்ணணும். யக்னம்னு புரிஞ்சு வச்சுங்களா, யக்னங்கிற இதை விட விளக்க முடியாது, எல்லா டைப்லயும் விளக்கியாச்சு. யக்னத்தை பண்ணணும். பஞ்சமகா யக்னம், தேவதைகளுக்கு கொள்ளக்கூடிய ஹோமம், அது என்னவா மாத்திக்கணும், யக்னம் 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 யக்னம். இதை மனுஷ பண்ணியே ஆகணும். ஆச்சா, அதன் மூலியமா சக்கரத்துல அடுத்து ஏரோ மார்க் போட்டு என்ன வரும், யக்னங்களை பண்ண என்ன வரும், புண்ணியம். மனிதர்கள் பஞ்சமகா யக்னங்களை பண்ணீங்கன்னா, பாப்பத்திலிருந்து விடுபடுவீங்கன்னா என்ன அர்த்தம், புண்ணியத்தை சேர்க்கிறோம். இப்ப எல்லாரும் புண்ணியத்தை சேர்க்கும் போது அதுதான் திருப்பி சக்கரத்தில் அடுத்தது என்னது, மழை, விருஷ்டி. அந்த யக்னத்தின் மூலியமாகத்தான் அது பஞ்சமகா யக்னமாவும் இருக்கலாங்க, தேவதைகளை குறித்து பண்ணக்கூடிய யக்னமாவும் இருக்கலாம். பண்ணத்தான் புண்ணியம் எதை கொடுக்குது, மழை, விருஷ்டி. மழை வெஞ்சாதான் சோறு உண்ண முடியும். எப்படிங்க சோறு இல்லாம, சோறு மழையே இல்லைன்னா அங்க சோறு கிடைச்சிருமாங்க. சோ அன்னம், சக்கரத்துக்கு அடுத்த இது என்னது, அன்னம். திருப்பி கொண்டு அது புருஷனை ஜாயின் பண்ணிருங்க. அன்னத்தை உண்டுதான் அந்த சரீரம் வளரும். அன்னத்தில் பிறந்து அன்னத்தில் வளர்ந்து அன்னத்தில் முடியக்கூடியது என்னது, சரீரமே. சோ இதான் சக்கரம். சக்கரத்தை எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்க, புருஷகா, அவனிடமிருந்து யக்னங்கள் தோன்றியாக வேண்டும். அந்த யக்னத்திலிருந்து புண்ணியம் வரும், புண்ணியத்திலிருந்து மழை வரும், மழையிலிருந்து அன்னம் கிடைக்கும், அன்னத்திலிருந்து அவன் புருஷன் வளர்ச்சி அடைகிறான். இதுல எங்க பிரேக் பண்ணி இருக்கிறோம்னு இப்ப உங்களுக்கு தெரியும். மனிதன் அடுத்த ஸ்டெப்பே பிரேக். யார் என்ன பண்றது இல்ல, யக்னங்கள் பண்ணல, புண்ணியம் குறையில, மழை வல்ல, அன்னம் இல்ல, தரித்திரம். இப்ப சைக்கிள் எங்க கட் பண்ணு தெரியுதுங்களா. இது வந்து அன்னம்ங்கிறது வந்துங்க, மழைங்கிறது பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, தாவரம் மற்ற ஜீவர்கள் மழை நம்பிதாங்க இருக்கிறாங்க. நீங்க தாவரம் ஆகட்டும், விலங்குகள் ஆகட்டும், எல்லாமே பாருங்க, எல்லா ஜீவராசிகளுக்கும் மழைதான் அது அன்னம். ஏன், பூமி தான் எல்லாத்துக்கும் ஃபுட்டு. இப்ப சிங்கம் எங்க புள்ளைய திங்குது அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனா சிங்கம் திங்கிறது மானு, மானு திங்கிறது புல்லு, புல்லுக்கு தேவை பூமி, பூமிக்கு தேவை மழை. கரோனா விடுங்க, கரோனாவுக்கு தேவை மனுஷனுடைய தொண்டை. ஆச்சா, அந்த தொண்டையில் அது வந்து உட்கார்னா மனுஷனுக்கு என்ன தேவை, உணவு தேவை. அவன் எங்க போறான், பூமிக்கு போறான். பூமிக்கு என்ன வேணும், வெறும் பூமி, வறண்ட பூமி எப்படிங்க மழை சாப்பாட்டை கொடுக்கும், அதுக்கு மழை தேவை. அப்ப கொரோனா எதை நம்பி இருக்குது, மழையை, அதில் வருகிற அன்னம், அதை உள்கிற மனிதன், அவன் இருக்கிற தொண்டை, பிளட்.
புரியுதுங்களா? நீங்க எந்த ஜீவராசி எடுத்து பாருங்க, அதுக்கு என்ன வேணும்? பூமியும் மழையும். சோ எல்லா ஜீவராசிகளும் ஜீவித்து இருக்கணும்னா இந்த சக்கரம் கம்ப்ளீட் ஆயிட்டே இருக்கணும். இப்ப நம்ம யக்னங்கள் பண்ணலிங் போது எல்லாத்துக்கும் சைக்கிள் என்ன ஆயிரும்? அப்படியே கட் ஆயிரும். அதனோட விளைவுகள் தான் இந்த பேரழிவுகள் வருவதற்கு காரணம். டோட்டல் பாப சமஷ்டி கர்மா. எதனால வருது? டோட்டல், அதாவதுங்க வரும். பூமியை பாத்தீங்கன்னா நிலநடுக்கம் வருங்க. ஏங்க எல்லாரும் புண்ணியம் பண்ண நிலநடுக்கம் வராதான்னு கேட்காதீங்க. அதுல ஒண்ணு புரிச்சுக்கணும். ஏன்னா அன்னைக்கு ஒருத்தர் கேட்டாங்க, அப்ப நீங்க வந்து சுனாமியே வராதா, நீங்க நாம எல்லாம் பண்ணோம்னா சுனாமிங்கிறது உள்ள வர ஒரு நிலநடுக்குங்கிறது பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற அக்னி, பூமிக்கு நடுவில் இருக்கிற அக்னியோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா இப்ப நம்ம பூமி எதை நோக்கி போயிட்டு இருக்குதுன்னா லயத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. உலகம் தோன்ற அன்னையிலிருந்து இப்ப நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா இறப்பை நோக்கி தான் போறோம். எல்லாருமே எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? இறப்பை நோக்கி தான் போறோம். எது ஒன்று தோன்றுச்சோ அது எதை நோக்கி போகும்? இறப்பை நோக்கி தான் போகும். அப்ப உலகம் படைக்கப்பட்டது எதை நோக்கி போயிட்டு இருக்குது? அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி 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 லயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒண்ணுதான் என்னது? அந்த வல்கனோஸ், சுனாமி அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க கேட்கிற கேள்வி, அப்ப நாம எல்லாரும் புண்ணியம் பண்ணோம்னா சுனாமியே வராதா, மேக வெடிப்பே வராதா? ஐயோ வரும். அது பூமி தனக்குள் செய்து கொள்கிற ஒரு விஷயம். அதுல அத்தனை பேர் சாகுறாங்களே. அந்த இடத்துல அது நடக்கும்போது யாரும் இல்லாம இருந்தா யாருமே சாக மாட்டோம் இல்லையா? அதை திங்க் பண்றோமா நம்ம? இப்ப மேக வெடிப்பு விழுந்ததுங்க, அது அந்த காலத்துல இந்த காலத்து வரைக்கும் விழுந்துட்டு தாங்க இருக்குது. ஆச்சா, மேக வெடிப்பு இல்லாம கிடையவே கிடையாது. ஆனா அந்த காலத்துல அந்த இடத்துல யாருமே வாழல. மேக வெடிப்பு ஒண்ணு நடந்ததுன்னே தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு எல்லாம். ஏன் எல்லாம் கீழ் இருக்காங்க. இமயமலையில் நடக்குது வேக வெடிப்பு. வேக வெடிப்பு பாத்தீங்கன்னா இமயமலை தான் நடக்குது. அங்க யாருமே வாழல. எல்லாரும் எங்க இருந்தாங்க? அது நடந்ததே இவங்களுக்கு கீழ் இருக்கவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த அன்னைக்கு அத்தனை வெள்ளம் வந்து கீழே தங்க ஊர்ல அப்படி ரிவர்ல வெள்ளம் போகும்போது இது பார்த்துருப்பாங்களா என்னவோ, மேல என்னென்ன அழிவு ஏற்பட்டதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி நடக்கிறது சிறந்ததா? ஒரு மேக வெடிப்பில் 10,000 20,000 1,00,000 பேர் சாகறாங்கன்னா யோசனை பண்ணிப்பா. ரெண்டுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம். இதுக்குதான் காரணம் நம்ம யக்னத்தை கட் பண்ணதே தவிர அந்த இடத்துல சுனாமி வந்துருச்சு. சுனாமி வந்த இடத்துல யாருமே இல்லைன்னா அந்த சுனாமினால யாருக்குங்க பாதிப்பு? அது பாட்டு வந்துட்டு அது பாட்டு போயிருக்கும். நாம அங்க போய் ஊட்டக்கட்ட போய் அந்த வீட்டுல நாம வாழ்ந்து பழகி, இதுதான் என்னது? சமஷ்டி டோட்டல் கர்மா பிளேஸ் இட்ஸ் ரோல். இத நம்மளால கண்டுபிடிக்கவும் முடியாது. சோ இந்த மாதிரி உயிரிழப்புகள் அப்படி பார்க்கணும். பூமி வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமே போகுமானா? அது லயத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அது தனக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போயாகணும். இப்படியே இருக்குமாங்க பூமி? கிடையாது, அழிய போகுது. அப்ப எப்படி இருக்கணும்? அப்ப இத்தனை இறப்புகளை நம்ம பார்க்கறோம்னா யாரு விளையாடுறா? அந்த மக்களுடைய டோட்டல் சமஷ்டி கர்மா plays a very important role in their death. அது நடந்த இடத்துல ஏன் நான் இல்ல? சுனாமி இடத்துல ஏன் அந்த அன்னைக்கு டூர் போயிருக்கூடாது? நம்ம ஒண்ணு வேண்டாம் ரிஷிகேஷ் போனோம். ஏன் அந்த அன்னைக்கு நம்மளுக்கு மழை வெடிப்பு மேக வெடிப்பு ஏன் வரல? ரோடெல்லாம் பாத்தீங்களா? அழகானந்த நதி பாத்தீங்களா எப்படி போகுதுன்னு? சீற்ற பார்த்தா பயமா இருக்கு. நாம ஒவ்வொரு எவ்வளவு அமைதியா போயிட்டு இருந்தோம் அந்த அழகானந்தா. ஏன் நம்மளுக்கு அந்த அந்த அதுல போய் ஏன் நம்ம சிக்கல? ஏன் அந்த அன்னைக்கு அதெல்லாம் அவங்க சிக்கினாங்க? கேள்வி கேட்டு பாருங்க, கேள்வி கேட்டு பாருங்க. ஏன் நம்ம இன்னைக்கு இப்ப போய் பாருங்க அமர்நாத்தில் நடந்த கதை, பகல்காமில் நடந்த அன்னைக்கு ஏன் நம்ம பகல்காம் ஏன் நம்ம போகல? யோசனை பாருங்க. ஏன் அவங்க மட்டும் ஏன் போனாங்க? எல்லாம் சுட்டா பாத்தீங்களா? ஒருத்தனே 30 பேர்த்த சுட்டானாமே. அதை ஏன் நம்ம அதுல போய் சிக்கல? எத்தனையோ இருந்து நம்ம சிக்கிட்டு இருக்கோம். நமக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இது இல்லையே அது இல்லைன்னு இறைவன் நினைச்சுக்குவார். உன்னை எத்தனையில இருந்து காப்பாத்தி கூட்டி வரேன் மவளே, அதையெல்லாம் விட்டுரு. எனக்கு இது இல்ல அது இல்ல அது இல்ல, இறைவன் காப்பாத்தாம கீழே ஆகியிருப்பீங்களா? அன்னைக்கு யோசனை அனுகிரகம் இல்லாமல் இத்தனை பிரச்சனை நம்ம இன்னைக்கு வந்து எங்க எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு என்னென்ன நடக்குது சீற்றங்கள்? ஏன் நம்ம அந்த அன்னைக்கு போய் எங்க லாக் ஆகல? அத்தனை பேர் அவுட் ஆயிருப்போம். ஒரு வாயம் திரும்பி வந்திருக்க முடியாது. எப்படி தப்பிச்சோம்? சோ யக்னங்கள் காப்பாத்திருது, யக்னம் இல்லாதவங்கள மாட்டிக்கிறாங்க. அதுவும் பாருங்க சமஷ்டி கர்மா, அதுல இண்டிவிஜுவல் கர்மா இல்ல. ஏன்னா இண்டிவிஜுவலா என்னோட கர்மா என் வாழ்க்கையை முடிச்சு நான் போயிருவேன், அது இண்டிவிஜுவல் கர்மா. சமஷ்டி கர்மான்னு ஒண்ணு இருக்குது, அதை முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சமஷ்டி கர்மா தான் பஞ்சமகா யக்னங்கள் சமஷ்டியில போய் கை வைக்கும். ஒரு மனிதனும் செய்கிற பஞ்சமகா யக்னங்கள் புண்ணியம் எங்க போகும்? ஏன்னா அவன் தான் எனக்கு எது வேண்டான்றானே. யோசனிப்பார், எனக்கு எது வேண்டாம்,
இறைவன் சொல்றாரு செய்யறான், ஆனா கர்மம் ஆகுது. புண்ணியம் வருமா வராதா? அந்த புண்ணியம் போய் எங்க ஒரு பக்கம் யாரோ அக்கௌண்ட்ல சேர்ந்தாங்க ஆகணும். நல்லது பண்ணிடுறீங்க, எனக்கு எது வேண்டான்ட்டீங்க, அந்த காசு எனக்கு வேண்டாம், வேலை செய்யற காசு வேண்டாம். அப்போ அந்த உழைப்புக்குண்டானது எங்கோ அந்த புண்ணியம் எங்கோ ஒரு பக்கம் போய் லாக் ஆகிதான் ஆகணும். அதானே கர்மா நியதி, எங்க போய் லாக் ஆகும்? பஞ்சமகா யக்னத்தோட புண்ணியம் நம்மள என்ன பண்ணிட்டு இருக்குது? காப்பாத்தி கொண்டு இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? இதுதான் அவர் சொல்றாரு. இந்த 3 ஸ்லோகத்திலையும் டோட்டலா அவர் கொடுக்கறது இதுதான். சக்கரத்தை, என்ன சக்கரம் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அது இல்லாம இன்னொன்று அதையும் நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த கிளாஸ் அது விளக்கமா பார்க்கலாம். என்ன இன்னொன்னு சொல்லுவாருன்னா, யக்னத்தில் ஏற மார்க் போட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் யக்னம் எழுதுங்க, அப்புறம் பிரம்மம் எழுதுங்க, அடுத்தது வேதம் எழுதுங்க. யக்னம், பிரம்மம், வேதம், அடுத்தது கர்மம், கர்மத்துடைய ஞானம், கர்மத்தை பற்றிய ஞானம், அடுத்தது யக்னம், அடுத்தது மழை. இதை அதிலே கொஞ்சம் இது பண்ணின சக்கரம், மேகம், அப்புறம் அன்னம், அப்புறம் சரீரம், அப்புறம் யக்னம் கொண்டு முடிச்சிருங்க சக்கரத்தை. இதுதான் இன்டெப்தா புரிஞ்சக்கூடிய சக்கரம். எப்படி? ஃபர்ஸ்ட் யக்னம், அதிலிருந்து வந்தது பிரம்மம், அதிலிருந்து வந்தது வேதம், வேதத்திலிருந்து வந்தது கர்மம், கர்மம்னா கர்மத்துடைய ஞானம். அந்த ஞானத்தை வச்சுதான் அவன் என்ன பண்றான்? யக்னம் பண்றானா? யாகம், யக்னம், பஞ்சமகா யக்னம், யாகம் ரெண்டுமே எழுதிக்கலாம். அதிலிருந்து வர்றது என்னது? மழை. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கோயில இன்னைக்கு அக்னி பண்ண, ஒரு ஹோமம் பண்ணோம், இன்னைக்கு மழை பெஞ்சதுன்னு சொல்ற பாத்தீங்களா? அதுல இந்த இடம் தான் யாகம். யக்னம் என்ன கொடுக்குது? மழை. அந்த மழையிலிருந்து என்ன வருது? அன்னம். ஏன்னா பூமியிலிருந்து அன்னம் படிச்சோம், ஆனா வெறும் பூமி என்ன கொடுக்க முடியாது? அன்னத்தை கொடுக்க முடியாது. சிந்திச்சு பாருங்க. சோ மழை, அன்னம். அன்னத்திலிருந்து வந்தது என்னது? சரீரம். அந்த சரீரம் பண்றது என்னது? யக்னம். இப்ப பாருங்க, இந்த சைக்கிள்ல டாப்ல யார் நிக்கிறா? யக்னம். இது எப்படிங்கிற விளக்கத்தை பியூட்டிஃபுல்லான இது இது வரைக்கும் நம்ம பிரம்மத்திலிருந்து எல்லாம் வருதுன்னு நினைக்கிறோம். இதுல என்ன தெரியுங்களா சொல்றாரு இறைவனு? அந்த பிரம்மமே யக்னத்தில் பிரதிஷ்டியாய் இருக்கிறதுன்னு ஒரு கனெக்ட் பண்றாரு. எப்படிங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.